Okay. So once again, thank you so much. இன்னைக்கு வந்து ஆகஸ்ட் 23rd 2026. இன்னைக்கு வந்து இந்த ப்ரோக்ராமில் மாற்றம் அப்படிங்கிற இந்த ப்ரோக்ராமில் வந்து அணிஞ்சிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். காட் bless யூ. இன்னைக்கு வந்து ஒரு ஒரு ஸ்பெஷலான ஒரு மாஸ்டர் கிளாஸ். ஒரு 20 கோட்ஸ் ஃப்ரம் வேரியஸ் லீடர்ஸ். இந்த மாதிரி நிறைய புக்ஸ் நான் ரெஃபர் பண்ணிட்டு இருக்கேன். ஒன்று, ரெண்டு, ஸ்டீவ் ஜாப்ஸ், அதுக்கப்புறம் ஜிக் ஜிக்லர்னு ஒருத்தர் இருக்காரு, ஒருத்தர், அப்புறம் திங்க் லைக் அ மாங்க், ஜே ஷெட்டி, மைண்ட் செட்னு ஒரு புக்கு, ராபின் சர்மா எழுதின புக். இந்த மாதிரி நிறைய புக்ஸ் வச்சிருக்கேன் நான். என்கிட்ட இந்த மாதிரி நூற்றுக்கணக்கான புக்ஸ் இருக்கு. இதுல எல்லாத்துலயும் பெஸ்ட் எடுத்து உங்களுக்கு நான் கொடுக்கணும் இன்னைக்கு. ஸோ இது வந்து சாதாரணப்பட்ட மக்கள் கிடையாதுங்க. இவங்க எல்லாமே வந்து தங்களோட லைஃப்ல வந்து பெரிய பெரிய சாதனை பண்ண மக்கள். ஃபார் எக்ஸாம்பிள் மகாத்மா காந்தி மாதிரி, நெல்சன் மண்டேலா மாதிரி, மார்ட்டின் லூதர் கிங் மாதிரி, ஸ்டீவ் ஜாப்ஸ் மாதிரி, ரத்தன் டாடா மாதிரி, இந்த மாதிரி பெரிய பெரிய சாதனைகள் பண்ண மக்கள் அவங்ககிட்ட இருந்து இந்த லெசன்ஸ் நான் உங்களுக்கு கொடுக்க போறேன். ஸோ இன்னைக்கு நம்ம இந்த ப்ரோக்ராம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்களோட கமிட்மெண்ட் எனக்கு வேணும். இது வந்து ஜஸ்ட் ஒரு 20 கோட்ஸ் தான், 20 கோட் நான் சொல்ல போறேன். ஒரு நோட் புக் ரெடியா வச்சுக்கோங்க. ஏன்னா டைம் ஸ்பெண்ட் பண்றீங்கன்னு வந்துட்டீங்க. ஸோ அந்த டைமை யூஸ்ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி ஒரு நோட் புக் எடுத்துக்கோங்க, ஒரு பென் எடுத்துக்கோங்க. நான் சொல்றதுல ஏதாவது உங்களுக்கு மனசுல வந்து ஸ்ட்ரைக் ஆச்சுன்னா அதை உடனே எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா அதுதான் உங்க லைஃப் மாற்ற போகுது. ஏன்னா நம்மளுக்கு வந்து சம் ஆஃப் த கோட்ஸ் நான் சொல்றது வந்து அது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கலாம். சரிங்களா? இதுக்கு முன்னாடி எங்கேயாவது படிச்சிருக்கலாம், எப்படியாவது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். பட் தென் நோயிங் இஸ் நாட் ஈக்குவல் டு டூயிங். அதை நீங்க புரிஞ்சுக்கணும். நம்மளுக்கு தெரியறதுனால மட்டும் நம்ம அதை பண்ண போறது இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள், உங்க எல்லாத்துக்கும் எக்ஸசைஸ் பண்ணா உடம்பு நல்லா இருக்கணும் தெரியும், ஆனா நம்ம பண்றது இல்லை. நம்ம எல்லாத்துக்கும் கரெக்டா டைமுக்கு சாப்பிட்டா ஹெல்த் நல்லா இருக்கும்னு தெரியும், ஆனா பண்ண மாட்டோம். வேலைக்கு போய் நல்லா வேலை செஞ்சு சின்சியரா ஒர்க் பண்ணா நம்ம நல்லா இருப்போம்னு தெரியும், ஆனா பண்ண மாட்டோம். எல்லாமே தெரியும், ஆனா நம்ம எல்லாத்தையும் பண்றது இல்லை. நோயிங் இஸ் நாட் ஈக்குவல் டு டூயிங். ஸோ அதனால இன்னைக்கு வந்து உங்களுக்கு என்னோட இன்டென்ஷன் என்னன்னா, இந்த ப்ரோக்ராம் வழியா ஒரு புது அவேர்னஸ் கிரியேட் பண்ணும். ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் இந்த விஷயங்கள் எல்லாமே, ஆனா இந்த அவேர்னஸ் வழியா நீங்க லைஃப்ல ஒரே ஒரு சின்ன ஆக்ஷன் எடுத்து அதை வந்து பெரிய லெவலில் கொண்டு வந்தீங்கன்னா அதுதாங்க ரியல் மாற்றம். சரிங்களா? ஸோ இன்னைக்கு நம்ம இந்த ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு 2 நிமிஷம், சரிங்களா, ஒரு சைலண்ட் இன்டென்ஷன் நம்ம பண்ணுவோம். கண்களை மூடிக்கோங்க. எங்க உட்காந்துருந்தாலும் கண்களை மூடிக்கோங்க. கண்களை மூடிட்டு ஒரு 2 நிமிஷம் பேசாம உட்காந்துக்கோங்க. இப்படி உட்காரும்போது அடுத்த ஒரு 45-50 நிமிஷத்துல என் வாழ்க்கைக்கு தேவையான ஏதோ ஒரு விஷயம் வந்து இந்த ப்ரோக்ராம் வழியா கடவுள் எனக்கு அனுப்ப போறாரு அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷன் வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம இந்த ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணலாம். கண்களை மூடிக்கோங்க. தேங்க்யூ. மெதுவாக கண்களை திறந்துக்கலாம். என்னோட இன்டென்ஷனும் அதுதான். இன்னைக்கு வந்து என் வழியா ஏதாவது ஒரு சில வார்த்தைகள் உங்க மனசுல வந்து டீப்பா போய் அதுல இருந்து ஒரு சின்ன ஆக்ஷன் எடுத்து உங்க லைஃப் சேஞ்ச் ஆனா ஐ எம் வெரி வெரி ஹாப்பி. தேங்க்யூ ஸோ மச். குட் ஈவினிங் எவ்ரி ஒன். எல்லோருக்கும் நன்றி.
ஸோ சைலன்ஸ் விட பவர்ஃபுல் எதுவுமே கிடையாதுங்க. சைலன்ஸ் தான் வெரி வெரி பவர்ஃபுல் அப்படிங்கிறது நீங்களும் புரிஞ்சுப்பீங்க. ஸோ நம்ம இன்னைக்கு செஷன் ஆரம்பிக்கலாங்க. 8:07 ஆயிடுச்சு. என்னோட இன்டென்ஷன் வந்து ஒரு 40லேருந்து 45 நிமிஷத்துக்குள்ள இந்த 20 கோட்ஸ் நான் முடிச்சிருவேன். அதுக்கப்புறம் ஒரு 10 மினிட்ஸ் உங்களுக்கு வந்து நான் டைம் கொடுப்பேன். அதில் எந்த கோட் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அதுலேருந்து நீங்கள் என்ன பண்ண போறீங்க அப்படிங்கிறத நம்ம யோசிக்க போகிறோங்க. சரிங்களா? ஒரே நிமிஷம் டைம் கொடுங்க, என்னோட ஸ்க்ரீன் எடுத்துக்கிறேன். ஷேரிங் மை ஸ்க்ரீன், ஒரு செகண்ட். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம தேசப்பிதா மகாத்மா காந்தியோட கோட்ல இருந்து ஆரம்பிக்கலாங்க. சரிங்களா? ஸோ இது வந்து எனக்கு ரொம்ப என்னோட ஹார்ட்டோட க்ளோஸான ஒரு கோட்டு. ஒரு செகண்ட் இருங்க, இந்த பார் கீழே தள்ளிடுறேன். ஸ்க்ரீன் தெரியும் நம்புறேன். ஸோ இந்த கோட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மாற்றம் அப்படிங்கிற ஒரு இயக்கம் ஆரம்பிக்கிறதுக்கு எங்கள் கம்பெனியோட பேர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அதில் சேஞ்சுன்னு இருக்கும். எங்கள் கம்பெனி பேர் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ப்ரினியூர்ஸ். மாற்றத்தை இந்த உலகத்தில் கொண்டு வர்றதுக்காக உருவாக்கப்பட்ட இயக்கம் தான் எங்களோட இயக்கம். எங்களோட ப்ரோக்ராம் நேம் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா மாற்றம் இருக்கும். ஸோ இந்த கோட் வந்து பார்த்தீங்கன்னா, பி த சேஞ்ச் யூ வாண்ட் டு see இன் த வேர்ல்ட். சரிங்களா? இப்போ அதுக்கு உதாரணம் என்னன்னா, அப்படின்னு என்ன மீனிங்னா, இந்த உலகத்தில் என்ன நடக்க விரும்புறீங்களோ, நீங்க வந்து என்ன நடக்க விரும்புறீங்களோ அதுவாகவே ஃபர்ஸ்ட் நீங்க மாறணும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க வந்து இந்த உலகம் தூய்மையா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா, ரோட்ல ஃபர்ஸ்ட் நீங்க குப்பை போடக்கூடாது. உங்களுக்கு வந்து இந்த உலகத்துல அன்பு நிறைய கிடைக்கணும்னா, நீங்க வந்து ஃபர்ஸ்ட் அன்பு கொடுக்கறவரா மாறணும். சரிங்களா? உங்களுக்கு வந்து இந்த உலகத்துல பணம் நிறைய கிடைக்கணும்னா, அந்த பணத்துக்கு தகுதியானவ ஃபர்ஸ்ட் நான் மாறணும். ஒரு செகண்ட் இருங்க. Just one second. என்னோட ஸ்க்ரீன் தெரியுதுங்களா? நடுவில் ஒரு விண்டோ வந்து பாப்அப் மறைச்சிருச்சு. கேன் யூ சம்படி கன்ஃபார்ம் என்னோட ஸ்க்ரீன் மட்டும் தெரியுதான்ட்டு? எஸ் சதீஷ் தெரியுது. ஓகே, தேங்க்யூ. ஓகே, ஆல் ரைட். ஸோ இதோட மெசேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரியல் சேஞ்ச் பிகின்ஸ் வித் பர்சனல் எக்ஸாம்பிள். நம்ம வந்து சொசைட்டிக்காக காத்திருக்கிறதுக்கு பதிலாக நம்ம ஃபேமிலி, நம்மளோட குடும்பம், இதெல்லாம் உங்களுக்கு இருக்கோ, நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறதுல ஒவ்வொரு விஷயத்துலையும் நீங்கள் வந்து ஒரு மாற்றத்தை எடுத்துக்கலாம். எந்தெந்த விஷயமெல்லாம் உங்களால் மாற்ற முடியுமோ, எதெல்லாம் உங்களால் கண்ட்ரோல் இருக்கோ அதெல்லாமே நீங்கள் மாற்றுங்க. சொசைட்டி வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது அது எப்படி மாறப்போகுதுன்ட்டு. ஆனால் உங்களால் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறத யோசிங்க. ஸோ உங்களோட இதில் கொஸ்டின் என்னன்னா, வாட் சேஞ்ச் யூ வாண்ட் டு see in the world? உலகத்தில் என்ன சேஞ்ச் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க, அதை வந்து இன்னையிலிருந்து நான் எப்படி மாற்ற முடியும் அப்படிங்கிற கேளுங்க. சரிங்களா? இதுதான் ஃபர்ஸ்ட் கோட். வில் கோ டு செகண்ட் கோட் குவிக்லி. இது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. ஜிம் ரான்ங்கிறவர் வந்து ரொம்ப பெரிய ஸ்பீக்கர். இந்த உலகத்திலேயே டாப் 10 ஸ்பீக்கர்ஸ்ல எடுத்துட்டீங்கன்னா, இந்த உலகம் தோன்றி இது வரைக்கும் இந்த காலகட்டத்தில் டாப் 10 ஸ்பீக்கர்ஸ்ல ஜிம் ரோன் அப்படிங்கிற ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து இப்போ இல்லை, உயிரோடு இல்லை. இந்த கோட் வந்து பார்த்தீங்கன்னா, யூ கேனாட் சேஞ்ச் யுவர் டெஸ்டினேஷன் ஓவர் நைட், பட் யூ கேன் சேஞ்ச் யுவர் டைரக்ஷன் ஓவர் நைட். நம்ம டெஸ்டினேஷன் போகிறத வந்து உடனே நம்ம மாற்ற முடியாது. ஆனால் ஒரே ஒரு சின்ன டைரக்ஷன் நம்மளால இன்னைக்கு நம்ம பண்ண முடியும். நம்ம ஒரு கோல் செட் பண்ணியிருக்கோம்னா, அந்த கோல் வந்து நம்ம இன்னைக்கு நம்ம ரீச் பண்ண மாட்டோம். ஆனால் அந்த கோலை நோக்கி ஒரு ஸ்டெப் நம்ம கரெக்டான டைரக்ஷனில் எடுத்து வைக்கலாம். ஸ்மால் ஷிஃப்ட்ஸ் இன் டெசிஷன்ஸ், ஒரே ஒரு சின்ன சின்ன முடிவுகள், சின்ன சின்ன பழக்கங்கள் நம்ம மாத்துறதுனால ட்ராஜெக்டரி வந்து மாறும். இப்போ வந்து இப்படி நேர்கோட்டில் நீங்கள் போயிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரே ஒரு 1 டிகிரி மட்டும் லைட்டாக திருப்பினீங்கன்னா உங்களோட டெஸ்டினேஷனே வந்து கம்ப்ளீட்டாக மாறிடும். அதே மாதிரி தான் ஒரு சின்ன சின்ன முடிவுகள், சின்ன சின்ன பழக்கங்கள் நீங்கள் மாற்ற முடியும். ஸோ உங்கள் லைஃப்பில் என்ன சின்ன ஒரு மாற்றம், என்ன ஒரு சின்ன சேஞ்ச், ஒரு ஹேபிட்லையோ, ஒரு முடிவு எடுக்கிறதுலையோ, ஒரு விஷயத்த பண்றதுலையோ எப்படி வந்து நீங்க மாற்ற முடியும்னு யோசிங்க. எப்படி அது வந்து உங்க கோல்ஸ் வந்து நீங்க உங்களுக்கு கொண்டு போய் அதை ரீச் பண்ணுங்கிறது நீங்க யோசிங்க. ஓகே, வில் கோ டு தி தேர்ட் ஒன். மூணாவது பார்ப்போம். இதுவும் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். ஜிக் ஜிக்லர்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் இப்போ ரீசெண்டாக தான் ஒரு புக் வாங்கினேன்.
ஸோ இவர் தான் ஜிக் ஜிக்லர். இவரும் இப்போ உயிரோடு இல்லை. இவரும் ரொம்ப ரொம்ப பெரிய பெரிய ஸ்பீக்கர். அவர் என்ன சொல்றாருன்னா, வாட் யூ கெட் பை அச்சீவிங் யுவர் கோல்ஸ் இஸ் நாட் ஆஸ் இம்பார்ட்டன்ட் as வாட் யூ பிகம் பை அச்சீவிங் யுவர் கோல்ஸ். The real reward is not only the goal itself, but the person you become while working to achieve it. இப்போ வந்து நம்ம ஒரு வேலைக்கு போறோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம நார்மலாக என்ன கேட்போம்? எவ்வளோ எனக்கு சம்பளம் கொடுப்பேன்னு கேட்போம். சரிங்களா? அதுதான் எல்லாரும் கேட்கக்கூடிய நார்மல் கேள்வி. எனக்கு ஒரு வேலைக்கு போறீங்க, எனக்கு எவ்வளோ சம்பளம் கொடுப்பீங்க, அதான் நம்ம கேட்போம். ஆனால் நம்ம வந்து என்னவா ஆக போறோம், அதுவும் ரொம்ப முக்கியம். நம்ம கேட்க போற கேள்வி வந்து வாட் யூ ஹாவ் டு பிகம். எனக்கு வந்து இந்த வேலையினால என்னால் எனக்கு என்ன என்ன மாற்றம் எனக்கு வரப்போகுது அப்படிங்கிறது நம்ம யோசிக்கணும். ஸோ வாட் யூ ஆர் கோயிங் டு பிகம் இஸ் கோயிங் டு பி வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கோல்ஸ் டெவலப் டிசிப்ளின், கரேஜ், பேஷன்ஸ் அண்ட் ரெசிலியன்ஸ். ஸோ நம்ம என்னவா மாறணும், ஹூ மஸ்ட் ஐ பிகம் டு அச்சீவ் த லைஃப் ஐ ட்ரூலி வாண்ட். ஸோ இன்னைக்கு வந்து நான் யாரா மாறணும் அப்படின்னு ஒரு முடிவெடுங்க. எனக்கு வந்து ஒரு அபண்டன்டான ஒரு லைஃப் நான் அட்ராக்ட் பண்ணணும்னா நான் இன்னைக்கு வந்து யாரா மாறணும், அந்த அபண்டன்ட் பர்சனா நான் மாறணும்னு ஒரு முடிவு எடுங்க. அதை பத்தி யோசிங்க. We'll go to the fourth one. இதுவும் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச கோட் இது. சக்சஸ்க்கு வந்து இதுதாங்க வெரி வெரி சிம்பிள் டெஃபினிஷன். ஒண்ணுமே இல்லை. நீங்க வந்து இந்த உலகத்துல சக்சஸ்ஃபுல்லா மாறணும்னா என்ன பண்ணணும்னா, இஃப் யூ ஹெல்ப் எனஃப் பீப்புள் கெட் வாட் தே வாண்ட். மற்ற மனிதர்களுக்கு அவங்க என்ன நடக்க போறதுன்னு அவங்க விரும்புறாங்களோ அதை வந்து நீங்க ஹெல்ப் பண்ணீங்கன்னா யூ வில் கெட் எவ்ரிதிங் யூ வாண்ட். திருப்பி ரிப்பீட் பண்றேன். இஃப் யூ ஹெல்ப் எனஃப் பீப்புள், ஹெல்ப் எனஃப் அதர் பீப்புள் கெட் வாட் தே வாண்ட், யூ வில் கெட் எவ்ரிதிங் யூ வாண்ட். ஸோ ஆல்வேஸ் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் வந்து ஃபோக்கஸ் ஆன் ஆடிங் வேல்யூ டு அதர்ஸ். அடுத்த ஒரு மனுஷனுக்காக நம்ம என்ன வேல்யூ நம்ம கொடுக்க முடியும், நம்மளால ஒரு சின்ன ஹெல்ப் என்ன பண்ண முடியும். மேபி நாட் ஃபைனான்ஷியல் ஹெல்ப்பாக கூட இருக்க வேண்டியதில்லை. அவங்க வந்து ஒரு கஷ்டத்தில் இருக்கும்போது ஒரு காது கொடுத்து கேட்கறதும் கூட ஒரு ஹெல்ப் தான். ஸோ வென் யூ சர்வ் அதர்ஸ் சின்சியர்லி, ஸ்ட்ராங் ரிலேஷன்ஷிப்ஸ், ட்ரஸ்ட் அண்ட் ஃபுல்ஃபில்மெண்ட் நேச்சுரலி ஃபாலோ. அடுத்த மக்களுக்காக நீங்க பண்றது எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா வந்து உங்களுக்கு வந்து கனெக்ஷன் வழியாகும், ஒரு ட்ரஸ்ட் வழியாகும், ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் எல்லாமே உங்களுக்கு நேச்சுரலா வந்துடும். ஸோ இன்னைக்கு நீங்க கேட்க வேண்டிய கேள்வி, ஹவு கேன் ஐ ஹெல்ப் சம்ஒன் டுடே. இன்னைக்கு வந்து நான் யாருக்கு ஹெல்ப் பண்ண முடியும். இன்னைக்கு ஆல்ரெடி ஈவினிங் ஆயிடுச்சு, இன்னைக்கு போய் தூங்க போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நாளைக்கு கால் எழுந்திரிச்சு யாருக்கு ஒரு மனுஷனுக்கு நம்ம ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னு யோசிங்க. அந்த மாதிரி ஹெல்ப் பண்ணும்போது தான் நம்ம வந்து அவங்களுக்கு ஒரு ரியல் வேல்யூ கிரியேட் பண்றோம். ஸோ அந்த மாதிரி சஃபிஷியன்ட் பீப்புள் நீங்க ஹெல்ப் பண்ணீங்கன்னா, ஒரு 100 பேர், ஒரு 500 பேர், ஒரு 1000 பேர், 10,000 பேர், அந்த மாதிரி ஹெல்ப் பண்ணீங்கன்னா அந்த அபண்டன்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து குவியும். யூ வில் கெட் எவ்ரிதிங் யூ வாண்ட். அடுத்த கோட்டுக்கு போவோம். இது வந்து நெல்சன் மண்டேலா உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஒரு ஒரு இந்த உலகத்திலேயே டாப் 3 லீடர்ஸ்ல ஒருத்தங்கன்னு சொல்லுவாங்க நெல்சன் மண்டேலா. மகாத்மா காந்தி, நெல்சன் மண்டேலா, அப்புறம் மார்ட்டின் லூதர் கிங்பாங்க. இவங்க தான் டாப் 3 லீடர்ஸ். ஸோ நெல்சன் மண்டேலா என்ன சொன்னாருன்னா, there is no passion to be found playing small in settling for a life that is less than the one you are capable of living. அப்படின்னு என்ன மீனிங்னா, சப்போஸ் வந்து உங்களால ஒரு விஷயம் முடியலன்னு வச்சுக்கோங்களேன், இட்ஸ் ஓகே. என்னால முடியல, அதை பண்ணல, அது ஓகே. என்னால முடியும், ஆனா அதை நான் பண்ணாம இருக்கிறேன். உங்களோட பொட்டென்ஷியல் எங்க இருக்கு, ஆனா நீங்க வந்து இங்கதான் டெலிவர் பண்றீங்க அப்படின்னா இந்த கேப் இருக்குது. ஸோ அந்த கேப்புக்கு வந்து நீங்க ஃபில் பண்ணணும். ஸோ யூ கேனாட் பிளே ஸ்மால், யூ ஆல்வேஸ் ஹாவ் டு பிளே பிக். எதுக்குமே செட்டில் ஆகாதீங்க. செட்டில் ஃபார் அ லைஃப் தட் லெஸ் தென் த ஒன் தட் யூர் கேப்பபிள் ஆஃப் லிவிங். கடவுள் வந்து நம்மளை எதுக்காக படிச்சிருக்காருன்னா, நம்ம பொட்டென்ஷியலுக்கு கீழ் நம்ம இருக்கக்கூடாது, நம்ம பொட்டென்ஷியலுக்கு மேலே தான் வாழணும். குறுகிய வட்டத்துக்குள்ள வாழ்ந்தா ஒரு சேஃப்டி, ஒரு ஃபீலிங் இருக்கும். பிளேயிங் ஸ்மால் மே ஃபீல் சேஃப், பட் இட் கேன் கீப் யுவர் எபிலிட்டிஸ் அண்ட் ட்ரீம்ஸ் ஹிடன். உங்களோட ஃபுல் பொட்டென்ஷியல் அடையலைன்னா நம்ம கனவுல நம்ம அடைய முடியாது. உங்களோட எபிலிட்டிஸ், உங்களால் என்னென்ன முடியுமோ அதெல்லாமே ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியாது. நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், நம்மளுக்கு ஒரே ஒரு லைஃப் டைம் தான் இருக்கு. ஸோ மேக் ஷூர் தட் யூ ஆர் பிளேயிங் இட் பிக். இப்போ நீங்க உங்களுக்கு கேட்க வேண்டிய கேள்வி என்னன்னா, என்னோட லைஃப்ல எந்த ஏரியால ஐ எம் பிளேயிங் ஸ்மால். ஏதாவது ஒரு விஷயத்துல யூ ஆர் பிளேயிங் ஸ்மாலா இருக்கலாம். அதுல எனக்கு ஒரு பெரிய கனவு எடுத்துட்டு அந்த கனவை நோக்கி ஒர்க் பண்ணா அது எப்படி மாறும் அப்படிங்கிறத பத்தி யோசிங்க. எங்க சின்ன வட்டத்தில் பிளே பண்றீங்க பாருங்க. ஏதோ ஒரு ஏரியால வந்து நீங்க ஸ்மாலா பிளே பண்ணுவீங்க.
ஸோ அங்கிருந்து அதில் வந்து ஒரு பெரிய கனவை வச்சு அதை நோக்கி எப்படி ஒர்க் பண்ணலான்னு யோசிங்க. ஓகே, வில் கோ டு த நெக்ஸ்ட் ஒன். டைம் செக் பண்ணிக்கிறேன். ஓகே, இதுவும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. ரத்தன் டாடா சொல்லியிருக்காரு, த பிக்கெஸ்ட் ரிஸ்க் இஸ் நாட் டேக்கிங் எனி ரிஸ்க். அதில் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை. நிறைய மக்கள் வந்து எதுவுமே ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க, எல்லாமே ஒரு சேஃப் 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 கேமே விளையாடுவாங்க. ஆனால் அதுதான் பெரிய ரிஸ்க்னு சொல்கிறாரு. அவாய்டிங் எவ்ரி ரிஸ்க் மே ஃபீல் சேஃப். அந்த மாதிரி ரிஸ்க்கை வந்து அவாய்ட் பண்ணிட்டே வந்தீங்கன்னா ஒரு 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 பிளேஸ்ல வந்து அப்படியே ஸ்டக் ஆயிடுவீங்க. உங்களுக்கு வந்து growth-ஏ வராது. growth requires thoughtful courage and willingness to learn from uncertainty. சரிங்களா? ஒரு ஒரு வட்டத்தை விட்டு வெளியே போனாதான் சரி இது ஒர்க் ஆகுமா ஒர்க் ஆகாதா. அன்சர்டன் தான், புரியுது எனக்கு, அது ஒரு டிஸ்கம்ஃபர்ட் தான். ஆனா அது கால் எடுத்து வெளியே வச்சாதான் தெரியும் உங்களுக்கு அது வந்து ஒர்க் ஆகுமா ஒர்க் ஆகாதான்ட்டு. ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி வருமா வராதான்ட்டு அங்கேயே உள்ளே உட்காந்தீங்கன்னா தெரியாது இல்லையா? ஸோ மேக் ஷூர் யூ ஆர் டேக்கிங் ரிஸ்க். ரிஸ்க் எடுக்கிறது வந்து ரஸ்க் சாப்பிட்ற மாதிரின்னு ஏதோ காமெடியிலன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி டேக் ரிஸ்க். சின்ன சின்ன ரிஸ்க் எடுங்க. லைஃப் வந்து ரிஸ்க் எடுக்கலைன்னா நம்ம சக்ஸஸே பண்ண முடியாது. உதாரணம் நான் தான் பெரிய ரிஸ்க் எடுத்தேன். நான் என்னோட ஜாப் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி விட்டுட்டு பெரிய ரிஸ்க் எடுத்தேன். அப்போ வந்து மக்கள் என்ன சொன்னாங்க, இவன் வந்து ஒரு கிறுக்கு பிடிச்சிச்சு, ஏதோ இவ்வளோ பெரிய வேலை யாராவது விடுவானா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு 6 மாசம் வந்து என்னோட மாமியார் சைடு வீட்டு சைடே நான் போவே இல்லை. ஏன்னா கேள்வி கேட்டே இருப்பாங்க. சரி வேலையை விட்டு நீ இப்போ இனிமே என்ன பண்ண போற அப்படின்னு கேட்டே இருப்பாங்க. ஆனா ஏதாவது ஒரு ரிஸ்க் எடுத்தாதான் நம்ம ஏதாவது நம்ம லைஃப்ல சக்சஸ் பண்ண முடியும். ஏதாவது ஒரு விஷயம் பிடிக்கலன்னா அங்கே ஸ்டாப் பண்ணிட்டு யூ நம்ம யோசிக்கணும் இல்லையா? சுத்தி 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 ஒரே ஒரு மிஷின்ல சுத்தி சுத்தி வர்றதுக்கு பதிலா வெளியே வந்தது பார்ப்போமே, ஒரே ஒரு லைஃப் தானே இருக்கு, சரி ஏதாவது ரிஸ்க் எடுப்போமேன்னு சொல்லிட்டு தான் வேலையை விட்டேன். ஸோ ரைட் நவ் ஐ ஃபீல் தட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாற்றம் ஆர்கனைசேஷன் வழியா இப்போதான் நேற்று தான் கணக்கு போட்டேன். நம்மளோட கம்யூனிட்டியில் மோர் தென் 700 பீப்புள் இருக்காங்க. லாஸ்ட் ஒரு 1.5 இயர்ஸ்ல ஆல்மோஸ்ட் மாற்றம் குரூப்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 400 மெம்பர்ஸ் ப்ளஸ் இருக்காங்க. பெண் சக்தியில் ஒரு 200 ப்ளஸ் இருக்காங்க. எங்களோட மாற்றம் அகாடமி ஆஃப் கம்யூனிகேஷனில் ஒரு 150-200 பேர் இருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் இந்த லாஸ்ட் 1.5 இயர்ஸில் ஒரு 700 லைஃப் வந்து நம்ம இம்பாக்ட் பண்ணியிருப்போம். எல்லாருமே நம்ம ப்ரோக்ராம் ஃபுல்லாக அட்டன் பண்ண போறது இல்லை, இருந்தாலும் ஏதோ ஒரு டைம்ல ஒரு சின்ன ப்ரோக்ராம் அட்டன் பண்ணதுல அவங்களுக்கு ஏதாவது ஒரு கிளிக் கிடைச்சு ஒரு நல்ல விதமா அவங்க லைஃப் கொண்டு போனாங்கன்னா அதுவே பெரிய விஷயம். கண்டினியூஸ் அட்டன் பண்ணீங்களும் உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு எவ்வளவு சேஞ்சஸ் இருக்குன்ட்டு. ஸோ இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா, டேக் ரிஸ்க். ரிஸ்க் டேக்கிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் யுவர் growth. வாட் ஆப்பர்ச்சுனிட்டி am I avoiding because I'm afraid of the risk? ஸோ நீங்க கேள்வி கேட்டுக்கோங்க, என்ன வாய்ப்பு வந்து நீங்க அவாய்ட் பண்றீங்க? இது ஒரு ஏரியாவில் வந்து நான் ரிஸ்க் எடுக்காம இருக்கிறேன் அப்படின்னு யோசிக்கும் போது என்ன வாய்ப்பு வந்து உங்களுக்கு கிடைக்காம இருக்கு அப்படிங்கிறத பத்தி யோசிங்க. அடுத்த கோட் போலாம். இது வந்து வில் ஸ்மித் எழுதின கோட்டுங்க. வில் ஸ்மித் வந்து உங்களுக்கு தெரியும், இஸ் அ வெரி ஃபேமஸ் ஆக்டர், ஹாலிவுட் ஆக்டருங்க அவரு. பர்சூட் ஆஃப் ஹாப்பினஸ் அப்படின்னு ஒரு படம் நடிச்சிருக்காரு. ரொம்ப நல்ல படம். உங்களுக்கு இங்கிலீஷ் புரியணும், அந்த படத்தை பாருங்க. ஸோ அவர் என்ன சொல்றாருன்னா, டூ மெனி பீப்புள் ஸ்பெண்ட் மணி தே ஹாவ் நாட் ஏர்ன்ட் டு பை திங்ஸ் தே டோன்ட் வாண்ட் டு அண்ட் இம்ப்ரெஸ் பீப்புள் தே டோன்ட் லைக். எவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு கோட் பாருங்க. நிறைய பேர் வந்து என்ன பண்றாங்கன்னா, அவங்க வந்து அவங்களா சம்பாதிக்காத காசை வந்து எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னா, அந்த பொருளே அவங்களுக்கு தேவையில்லை, ஆனா அதை வாங்குறாங்க. எதுக்காக? டு இம்ப்ரெஸ் பீப்புள் தட் தே டோன்ட் லைக். அடுத்தவங்களை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக. அடுத்தவங்களை, அந்த மனுஷங்களே நம்மளுக்கு பிடிக்காது, இருந்தாலும் அவங்களை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக நம்ம ஒரு சில பொருட்கள் வாங்குவோம். அது நம்மளுக்கு பிடிக்காத பொருட்கள். கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து நம்ம சம்பாதிக்காத காசா இருக்கும். ஸோ ஆல்வேஸ் ரிமெம்பர் அதர் பீப்புளோட ஒப்பீனியன். அடுத்தவங்க என்ன 4 பேர் 4 சொல்லுவாங்க. சமூகத்தில், சொசைட்டியில் நிறைய பேர் ஏதாவது சொல்லிட்டு தான் இருப்பாங்க. ஸோ அடுத்தவங்களுக்காக உங்க ஃபைனான்சியல் முடிவுகள் எடுக்க வேண்டாம். கார் வந்து நீங்க வாங்கணும்னு முடிவு பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு தேவையான்னு பாருங்க. அடுத்தவங்க வந்து இவங்க கார், நல்ல கார் வச்சிருக்காங்க அப்படின்னா நம்ம சக்சஸ்ஃபுல்லா ஃபீல் பண்ணுவோங்கிற ஒரு இதுல வந்து நீங்க கார் வாங்கக்கூடாது. ஸோ உங்களுக்கு தேவையான பொருட்கள் எது தேவையோ அது மட்டும் வாங்குங்க. அடுத்தவங்க என்ன நினைப்பாங்கன்னு யோசிச்சு வாங்க வேண்டாம். ஸோ ஆத்தென்டிக் லிவிங் மீன்ஸ் ஸ்பெண்டிங் யுவர் டைம், மணி அண்ட் எனர்ஜி அக்கார்டிங் டு யுவர் ஓன் வேல்யூஸ். உங்களோட வேல்யூஸ் என்னன்னு பார்த்துக்கோங்க, உங்களோட டெஃபினிஷன் ஆஃப் சக்ஸஸ் என்னன்னு பார்த்துக்கோங்க. அதை பேஸ் பண்ணி யூ கேன் ஸ்பெண்ட் மணி.
சரியா? வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்க கேட்க வேண்டிய கேள்வி, am I மேக்கிங் சாய்ஸஸ் டு இம்ப்ரெஸ் அதர்ஸ் ஆர் டு பில்ட் த லைஃப் ஐ ட்ரூலி வாண்ட்? நம்ம முடிவுகள் எடுக்கிறது வந்து அடுத்தவங்களை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக இருக்குதா, இல்ல நான் எனக்கு என்ன பிடிக்கும், எனக்கு ட்ரூவா என்னோட லைஃப்க்கு என்ன பிடிக்கும், அதை வந்து நான் பில்ட் பண்றதுக்காக நான் முடிவுகள் எடுக்கிறேன்னா யோசிங்க. சரிங்களா? வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்தது, இது அகெயின் ரத்தன் டாடா சொன்னது, டேக் த ஸ்டோன்ஸ் பீப்புள் த்ரோ அட் யூ அண்ட் யூஸ் them டு பில்ட் அ மான்யூமெண்ட். நிறைய மக்கள் வந்து நம்மளை குறை சொல்லுவாங்க, நம்ம ஏளனம் பேசுவாங்க, நம்மளை பத்தி தப்பு தப்பா சொல்லுவாங்க, நம்ம போற பாதையில் ஏதாவது தடைகள் போட்டு நிறுத்துவாங்க, நம்மளை ப்ரோக்ரஸ் பண்ண விட மாட்டாங்க. அந்த மாதிரி மக்கள் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம மேல கல் தூக்கி போடுறவங்களை வச்சுட்டு அந்த கல்லெல்லாம் சேமிச்சு வச்சு நீங்க ஒரு மான்யூமெண்ட் கட்டுங்க அப்படிங்கிற ரத்தன் டாட்டா. கிரிட்டிசிசம், ரிஜெக்ஷன் அண்ட் செட்பேக்ஸ் கேன் பிகம் ரா மெட்டீரியல் ஃபார் யுவர் growth. சம்டைம்ஸ் வந்து இதுதான் நம்மளை தடுக்கும். ஆனா ரத்தன் டாட்டா என்ன சொல்றாருன்னா, அதை வந்து நீங்க ஒரு ரா மெட்டீரியலா யூஸ் பண்ணுங்க. யாரெல்லாம் உங்க மேல கல் தூக்கி போடுறாங்களோ அந்த கல்லை எடுத்து ஒரு பில்டிங் கட்டுங்க அப்படிங்கிறாரு. அடுத்தவங்க என்ன சொல்லுவாங்கன்னு நம்மளுக்கு கண்ட்ரோல் கிடையாது. ஆனா நீங்க என்ன கண்ட்ரோல் பண்ணலாம்னா, நீங்க என்ன சூஸ் பண்ணலாம்னா, அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து நீங்க என்ன பில்டு பண்ண போறீங்க. ஒருத்தவங்க ஒன்று சொல்லிட்டாங்கன்னா அதுல இருந்து நீங்க பாசிட்டிவா எடுத்துட்டு என்ன பில்டு பண்ண போறீங்க அப்படின்னு யோசிங்க. ஸோ உங்க லைஃப்பை திரும்பி பார்த்தீங்கன்னா, இத்தனை வருஷம் காலம் திரும்பி பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு கஷ்டமான அனுபவம், எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நான் வந்து அதை வந்து ஒரு ஸ்ட்ரென்த்தா நான் கன்வெர்ட் பண்ண முடியும், அதை வந்து ஒரு அறிவா நான் கன்வெர்ட் பண்ண முடியும், அதை வந்து ஒரு அச்சீவ்மெண்ட்டை நான் கன்வெர்ட் பண்ண முடியும் அப்படின்னு உங்களோட லைஃப்பை திரும்பி பார்த்துட்டு அந்த மாதிரி யோசிங்க. அடுத்தது போவோம். அடுத்தது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச கோட், டு நாட் வெயிட், த டைம் வில் நெவர் பி ஜஸ்ட் ரைட். இதுவும் ஜிம் ரோன் சொன்னது. ஸ்டார்ட் வேர் யூ ஸ்டாண்ட். எதுக்குமே வெயிட் பண்ணாதீங்க. எப்போவுமே டைம் வந்து செட் ஆகாது. டைம் வந்து கைகூடியே வராது. உங்களுக்கு என்ன இருக்குதோ, உங்களால் என்ன பண்ண முடியுமோ, இன்னைக்கு என்னால் என்ன பண்ண முடியுமோ, ஸ்டார்ட் வேர் யூ ஸ்டாண்ட். எங்கே இருக்கீங்களோ அங்கேயே வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வச்சிருங்க. பர்ஃபெக்ட் டைம் நெவர் அரைவ்ஸ். பர்ஃபெக்ட் டைம் எப்போவுமே வராது. ப்ராக்ரஸ் பிகின்ஸ் வென் யூ யூஸ் த ரிசோர்சஸ் அண்ட் சர்க்கம்ஸ்டான்சஸ் யூ ஹேவ் டுடே. உங்களுக்கு எப்போ வந்து வளர்ச்சி கிடைக்கும்னா, உங்க கையில் இப்போதைக்கு என்ன இருக்கு. என் கையில் இன்னைக்கு உங்க பேங்க் அக்கௌண்ட்ல 10,000 ரூபாய் பணம் இருந்ததுன்னா அந்த 10,000 வச்சு என்ன பண்ண முடியும்னு யோசிங்க. இன்னைக்கு எனக்கு என் வாழ்க்கையில் ஒரு 10 பேர் எனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு இருக்காங்கன்னா அவங்கள வச்சு என்ன பண்ணணும்னு யோசிங்க. ஸ்டார்டிங் இம்பர்ஃபெக்ட்லி இஸ் பெட்டர் தேன் வெயிட்டிங் இன்டெஃபினிட்லி. அதையும் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஒரு 4 மாசத்துக்கு முன்னாடி பெண் சக்தின்னு ஒரு இது ஆரம்பிச்சோம். ஒரு ப்ரோக்ராம், லேடிஸ்க்காக இந்த ப்ரோக்ராம் ஆரம்பிச்சோங்க. அது வந்து என் மைண்ட்ல ஒரு ஒரு தாட் வந்தது. இந்த மாதிரி இந்த சமூகத்துல வந்து லேடிஸ் நிறைய கஷ்டப்படுறாங்கன்னு பார்த்தேன். ஃபார் எக்ஸாம்பிள், எங்க வீட்டிலேயே எங்களோட அம்மா கஷ்டப்படுறாங்க. அம்மாவுக்கு வந்து கையில சொரியாசிஸ் வந்துருச்சு, கஷ்டப்படுறாங்க. மாமியாருக்கு வந்து ரொமேட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ் வந்துருச்சு, கஷ்டப்படுறாங்க. என்னோட கசின்ஸ்க்கு நிறைய பேருக்கு வந்து முட்டி வலி வந்துருச்சு, கஷ்டப்படுறாங்க. என்னோட அத்தைமார்கள், நான் எங்க அப்பா கூட பிறந்தவங்க 4 அத்தைகள், 4 பேர்த்துக்கும் ஏதாவது ஹெல்த் இஷ்யூ இருக்கு. ஒருத்தவங்க வந்து கொலஸ்ட்ரால் இருக்கு, ஒருத்தவங்களுக்கு வந்து ஸ்ட்ரோக் வந்துருச்சு, ஒருத்தவங்க கேன்சரால் பாசிட்டிவ் ஆயிட்டாங்க, ஒருத்தவங்களுக்கு வந்து கால் வலி இருக்கு. ஸோ இவங்களெல்லாம் பார்க்கும்போது நம்ம இந்த சமூகத்துக்கு நம்ம ஏதாவது பண்ணுமே அப்படின்னு தோணுச்சு. அப்போ வந்து இதை வந்து நான் ஃபர்ஸ்ட் வந்து நான் இப்போ ஒரு ஒரு பாடி பில்டர் ஆகிட்டு தான் நான் ஒரு ஹெல்த் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணுங்கிறது கிடையாது, இல்லைங்களா? நான் எனக்கே வந்து லைட்டாக தொப்பை இருக்குது, அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கணும். நானும் அவ்வளோ பெருசா ஃபிட் எல்லாம் கிடையாது. ஆனா என்னால எனக்கு அங்க அந்த ஒரு தாட், எனக்கு ஒரு ஐடியா வந்ததுன்னா அங்கிருந்து நான் என்ன பண்ண முடியும். என்னால இந்த சமூகத்துக்கு ஏதாவது பண்ணணும். லேட் பண்ணோம்னா இந்த ஐடியா என்னை விட்டு போனாலும் போயிடும். அதனால நம்மளால என்ன பண்ண முடியும். உடனே நான் என்னோட ஹெல்த் கோச் கணேஷ் கால் பண்ணேன், அவர்கிட்ட பேசினேன், அவரு ஓகேன்ட்டாரு. அப்புறம் நம்ம கம்யூனிட்டிலே கார்த்திகேயன் ஒரு மேடம் இருக்காங்க, அவங்களும் ஓகேனாங்க. ஸோ என்ன உங்க கையில இருக்க ஒரு ரிசோர்ஸ், பெருசா எங்க கையில் ஒண்ணுமே இல்லை. அன்னைக்கு வந்து ஒரு பிளைண்ட் ட்ரஸ்ட் வச்சு அதை ஓப்பன் பண்ணோம். மார்ச் 8ஆம் தேதி அன்னைக்கு இன்டர்நேஷனல் விமன்ஸ் டேக்கு ஸ்டார்ட் பண்ணோம். இன்னைக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 70 மெம்பர் இருக்காங்க. ஒரு கிட்டத்தட்ட அந்த 200 பேர் அந்த குரூப்ல இருக்காங்க. நிறைய எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணிட்டு வராங்க. டெய்லி பேசிஸ்ல ஒரு 70 பேர், 60ல இருந்து 70 பேர் வந்து எங்க ப்ரோக்ராம்ஸ் அட்டன் பண்ணிட்டு வராங்க ஒரு 3-4 மந்த்ஸ்லயே. ஸோ நீங்க வந்து ஒரு பர்ஃபெக்டான ஒரு பிளேஸ்ல தான் ஸ்டார்ட் பண்ண கிடையாது. நல்ல விஷயம் பட்டுச்சுன்னா உடனடியா அந்த செயலை பண்ணணும்.
இல்லைன்னா என்ன ஆகும்னா அந்த ஆர்வம் வந்து உங்களுக்கு குறைஞ்சிரும், அந்த ஐடியா வந்து காணாம போயிடும். சரிங்களா? ஸ்டார்டிங் இம்பர்ஃபெக்ட்லி, பர்ஃபெக்டாக கூட இருக்க வேண்டியதில்லை. போற பாதையில நம்ம ஏதாவது ஃபீட்பேக் வரதை வச்சு நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு சிலர் சொல்றாங்க இந்த ப்ரோக்ராம் இம்ப்ரூவ் பண்ணுங்கிறாங்க. நாங்கள் இம்ப்ரூவ் பண்ண தான் போறோம். ஆனா அதை இம்ப்ரூவ் பண்ணி எல்லாமே பக்காவா ஆயிட்டு தான் நான் ஸ்டார்ட் பண்ணோம்னா அதுக்கப்புறம் நம்ம ஸ்டார்ட்டே பண்ண முடியாது. ஸோ அதனால இந்த எக்ஸாம்பிள் எதுக்காக சொன்னேன்னா, உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் உங்க மைண்ட்ல இருந்ததுன்னா அதை இன்னைக்கு நான் என்ன பண்ண முடியும், உடனடியா நான் யாருக்காவது ஃபோன் பண்ணி பேசணுமா, ஃபோன் பண்ணி பேசுங்க. பேசிட்டு உடனே ஆரம்பிங்க, நாளைக்கே ஆரம்பிங்க. பர்ஃபெக்ட் மூமெண்ட்க்கு வெயிட் பண்ணாதீங்க. ஓகே, ஹோப்ஃபுல்லி யூ காட் த மெசேஜ். அடுத்தது எகெயின் அதோட கண்டினியூஷன் தான். யூ டோன்ட் ஹாவ் டு பி கிரேட் டு கெட் ஸ்டார்டட், பட் யூ ஹாவ் டு கெட் ஸ்டார்டட் டு பி கிரேட். நீங்க வந்து ஆல்ரெடி ஒரு பெரிய அச்சீவ்ட் ஒரு 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 இதுல வந்து எல்லாமே அச்சீவ் பண்ணது தான் நீங்க ஸ்டார்ட் பண்ணதுங்கிறது கிடையாது. ஆனா நீங்க ஏதாவது ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சாதான் ஒரு கிரேட் ஆக முடியும். எவ்வளவு பெரிய பிசினஸ் ஆனாலும் இந்த உலகத்தில் பாத்தீங்கன்னா, இப்போ இந்தியாவில் பாத்தீங்கன்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு, அம்பானி ஃபேமிலிஸ் இருக்கு. அம்பானி ஃபேமிலி வந்து அவர் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது அவர் ஒன்றும் பெருசா ஒன்று இருந்திருக்காது, ஒரு சாதாரண ஒரு இதாக தான் இருந்திருப்பாரு. அதுல இருந்து அவர் ஏதோ ஒரு 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 முடிவு எடுத்து ஒரு நாள் வந்து ஏதோ ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. அப்படிதான் வளர்ந்துச்சே ஒழிய ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே எல்லா வசதியும் எனக்கு இருக்கணும் அப்பதான் ஆரம்பிப்பேன்னு இருக்கக்கூடாது. ஸோ உங்களுக்கு என்ன ஸ்டார்ட் பண்ண முடியுமோ, லாஸ்ட் கோட்டோட கண்டினியூஷன் தான். கான்ஃபிடன்ஸ் எப்போ வரும்னா, நீங்க வந்து ஒரு செயலை ஆரம்பிச்சு அதை வந்து ஒரு 2 அடி எடுத்து வைக்கிறீங்க, அதுல இருந்து ஏதாவது தடுக்கி விழுந்து ஒரு பாடம் கத்துக்கிறீங்க, மறுபடியும் இன்னொரு ஐடியா வருது, அதுல இருந்து ஒரு 2 அடி எடுத்து வைக்கிறீங்க, மறுபடியும் ஒரு பாடம் கத்துக்கிறீங்க. அப்படிதான் நம்ம வந்து கான்ஃபிடன்ஸ் பில்ட் ஆகும். நீங்க அடியே எடுத்து வைக்கல அப்படின்னா கான்ஃபிடன்ஸ் வரவே வராது. கான்ஃபிடன்ஸ் அண்ட் காம்பிடன்ஸ் ஆஃபன் கம் ஆஃப்டர் ஆக்ஷன். ஃபர்ஸ்ட் ஒரு செயலை ஆரம்பிச்சிட்டீங்க, அதுக்கப்புறம் மெதுவாக தான் கான்ஃபிடன்ஸ் வரும். அதே மாதிரி அந்த செயலை நீங்க காம்பிடென்ட்டும் ஆக முடியும், அந்த செயலை வந்து ஸ்கில்டுன்னு ஆக முடியும். ஸோ ஸ்டார்ட் ஸ்மால், சின்னதாக ஆரம்பிங்க, லேர்ன் ஃப்ரம் எக்ஸ்பீரியன்ஸ், அது வந்து இம்ப்ரூவ் பண்ணுங்க. லெட் ப்ராக்ரஸ் பில்ட் யுவர் கான்ஃபிடன்ஸ். ஒரு சின்ன அடி அடி எடுத்துட்டு வரும்போது உங்களுக்கு அப்படியே கான்ஃபிடன்ஸ் பில்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ உங்களை கேட்டுக்கோங்க, வாட் இஸ் த ஒன் திங் தட் ஐ நீட் டு ஸ்டார்ட் பிஃபோர் ஐ ஃபீல் ஃபுல்லி ரெடி? எந்த விஷயம் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணணும், ஃபுல்லாக ரெடியாகவே இருக்க தேவையில்லை, ஆனால் இந்த விஷயம் நான் ஸ்டார்ட் பண்ணணும் இருக்கீங்களோ அதை வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஐ வில் ஜஸ்ட் செக். 8:30 ஆயிடுச்சு. சோ ஃபார் சோ குட் இல்லைங்களா? இன்னும் 10 இருக்கு, 10 முடிஞ்சு இன்னொரு 10 இருக்கு. இது வரைக்கும் ஓகே உங்களுக்கு புரிஞ்சதுன்னா ஒரு தம்ஸ் அப் மட்டும் கொடுங்க. தேங்க்யூ. சூப்பர். தேங்க்யூ ஸோ மச். ஆல் ரைட். இதுக்கப்புறம் நம்ம இப்படி ஷிஃப்ட் பண்ண போறோம். அடுத்தது அகெயின் ரத்தன் டாடா சொன்னது தான். இஃப் யூ வாண்ட் டு வாக் ஃபாஸ்ட், வாக் அலோன். இஃப் யூ வாண்ட் டு வாக் ஃபார், வாக் டுகெதர். நீங்க வந்து ஒரு இடத்துக்கு வேகமா போகணும்னு நினைச்சீங்கன்னா ரொம்ப ஸ்பீடா நடக்கணும். ரொம்ப தூரம் போகணும்னு நினைச்சீங்கன்னா, லைஃபோட ஜேர்னியில் ரொம்ப தூரம் போகணும்னு நினைச்சீங்கன்னா, வாக் வித் அதர் பீப்புள், வாக் டுகெதர். அதர் பீப்புள் வந்து உங்க ஜேர்னியில் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாமே நீங்க தனியா பண்ணவே முடியாது. ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி தான் ஒரு உதாரணம் சொன்னேன் எல்லாத்துக்கும். இந்த உலகத்துல வந்து வேற யாருமே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க மட்டும் தான் இருக்கீங்க, ஒரே ஆள் தான் இருக்கீங்க. எல்லாமே உங்களோடது, அங்க இருக்கிறது எல்லாமே உங்களோடது. இந்த நிலம் ஃபுல்லா உங்களுது, இந்த பில்டிங்ஸ் எல்லாம் உங்களுது, இங்க இருக்கிற ஏர்போர்ட் உங்களுது, இங்க இருக்கிற கார்ஸ் எல்லாமே உங்களுது, எல்லா வசதியிலும் உங்களோடது. ஆனா அந்த உலகத்துல யாருமே இல்லை, நீங்க மட்டும் தான் இருக்கீங்கன்னா என்ன நடக்கும்? நீங்க வந்து உங்க கார் எடுத்துட்டு பெட்ரோல் பம்புக்கு போனீங்கன்னா அங்க பெட்ரோல் போடுறக்கு ஆள் இருக்க மாட்டாங்க, அங்க யாரும் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்க மாட்டாங்க பெட்ரோல். நீங்க வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போனீங்கன்னா சாப்பாடு போடுறதுக்கு ஆள் கிடையாது, காய்கறி விளைவிக்கிறதுக்கு ஃபார்மர் கிடையாது. ஸோ ஆல்வேஸ் இம்பார்ட்டன்ட், வி நீட் பீப்புள். பீப்புள் நீட் பீப்புள். நம்ம வந்து நிறைய தூரம் ஒரு ஜேர்னியில் நம்ம பயணிச்சு போனோம்னா நம்மளோட வியூ எக்ஸ்பேண்ட் பண்ணி அதர் பீப்புள் வந்து உங்க சிஸ்டம்க்கு உள்ள கொண்டு வந்துருங்க. மற்ற மனிதர்களோட சேர்ந்து இந்த வாழ்க்கை பயணத்தை ஜேர்னியில் போங்க. அப்பதான் வந்து நீங்க நிறைய விஷயங்கள் அடைய முடியும். Some journeys reward speed, but meaningful, lasting journeys often require people. Strong relationships, teamwork, mentorship, and shared purpose help us go further. எல்லாமே நம்ம ஒவ்வொருத்தருக்கு ஒருத்தர் அப்படியே ஒரு நம்ம பூமிக்கு அடியில் எப்படி மரங்கள் எல்லாமே அந்த வேரோட கனெக்ட் ஆயிருக்கு இல்லையா, நம்ம வந்து அந்த மாதிரி ஒரு டீப்பா வந்து ஏதோ ஒரு கனெக்ஷன் நம்மளுக்கு எல்லாமே இருக்கு. அதனாலதான் ஏதோ ஒரு பர்பஸ்க்காக நம்ம எல்லாமே எந்த இடத்துல ஊர்லயே உட்காந்துருக்கோம். ஒருத்தர் பெங்களூர்ல இருக்கீங்க, ஒருத்தர் சென்னையில இருக்கீங்க, ஒருத்தர் கோயம்புத்தூர்ல இருக்கீங்க, ஒருத்தர் நெதர்லாண்ட்ஸ்ல இருக்கீங்க, ஃபாரின்ல இருக்கீங்க.
ஸோ நம்ம எல்லாமே சேர்ந்து ஒரு இடத்துக்கு வந்திருக்குன்னா அதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கு. சரிங்களா? ஸோ அந்த காரணம் வந்து நம்மளுக்கே அறியாம வந்து நம்மளுக்கு we are all connected. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ ஆல்வேஸ் ரிமெம்பர் டு வாக் வித் அதர் பீப்புள். எல்லா மக்களையும் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க உங்க ஜேர்னில. ஸோ இப்போ கேட்க கேள்வி வந்து ஹூ ஆர் த பீப்புள் ஐ நீட் பிசைட் மீ ஃபார் த ஜேர்னி ஐ வாண்ட் டு டேக். நீங்க வந்து ஒரு இலக்கு வச்சிருக்கீங்க, ஒரு கோல் வச்சிருக்கீங்க. யாரெல்லாம் இந்த பயணத்தில் எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு யோசிங்க. யாரெல்லாம் உங்க கூட இருந்தா இந்த பயணம் ஈஸி ஆகும்னு யோசிங்க. ரீசெண்டா ஒரு இடத்துல நான் படிச்சேன். ஆஸ்க் ஹூ இன்ஸ்டெட் ஆஃப் ஹவு அப்படின்னு என்ன மீனிங்னா, ஒரு விஷயத்த எப்படி பண்றதுன்னு நீங்க கேட்கறதுக்கு பதிலா யார் எனக்கு ஹெல்ப் பண்ணுவான்னு கேளுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு விஷயம் பண்ணணும், அது எப்படி பண்றதுன்னு கேட்கறதுக்கு பதிலா யார் எனக்கு ஹெல்ப் பண்ணுவான்னு பண்ணுங்க. ரொம்ப ஈஸியா இருக்கும். நம்ம எல்லாத்துலயும் நம்ம டேலண்ட் எடுக்காது இல்லைங்களா? எல்லா விஷயம் நம்மளால பண்ண முடியாது. நம்மளால பண்ண முடியாத விஷயம் வந்து இன்னொருத்தருக்கு ஈஸியா வரும். ஸோ அது வந்து யாருன்னு கேட்கணும். நம்ம யார் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு கேளுங்க. ஈஸியா ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, வில் கோ டு த நெக்ஸ்ட் ஒன். இது வந்து ஃபார்மர் அமெரிக்கன் பிரசிடென்ட் தியோடோர் ரூஸ்வெல்ட் எழுதின கோட் வந்துங்க. பீப்புள் டு நாட் கேர் ஹவு மச் யூ நோ அன்டில் தே நோ ஹவு மச் யூ கேர். நீங்க வந்து ஒரு நிறைய பேத்துக்கிட்ட போய் பேசுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு எவ்வளவு விஷயம் தெரிஞ்சிருக்குங்கிறது முக்கியம் இல்லை. நீங்க வந்து அவங்கள எவ்வளவு கேர் பண்றீங்க அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். பீப்புள் டு நாட் கேர் ஹவு மச் யூ நோ. உங்களுக்கு எவ்வளவோ நாலேஜ் இருக்கலாம், எவ்வளவோ இஷ்டம் இருக்கும், எவ்வளவோ நிறைய படிச்சிருக்கலாம், நிறைய புக்ஸ் படிச்சிருக்கலாம். ஆனா நீங்க அடுத்தவங்களை கேர் பண்ணி நீங்க பேசலைன்னா அவங்க வந்து தே வில் நாட் கேர். நீங்க எவ்வளவுதான் சொன்னாலும் அவங்க வந்து கண்டுக்க மாட்டாங்க. நாலேஜ் கேன் இம்ப்ரெஸ் பீப்புள், பட் ஜெனியூன் கேர் கிரியேட்ஸ் கனெக்ஷன். அறிவு வந்து மற்றவங்களை இம்ப்ரெஸ் பண்ணும். ஆனா நீங்க ஜெனியூனா ஒருத்தவங்களை வந்து கேர் பண்ணி பேசுனீங்கன்னா அது வந்து கனெக்ஷன் பில்ட் பண்ணும். கனெக்ஷன் தான் வந்து லீடர்ஷிப்புக்கும் ரிலேஷன்ஷிப்புக்கும் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நீங்க வந்து இட் இஸ் ஆல் அபவுட் நம்ம லைஃபே வந்து பார்த்தீங்கன்னா அதர் பீப்புளோட கனெக்ஷன் இருக்கும். நீங்க ஒரு ஆஃபீஸில் வேலை செய்யறதாகட்டும், உங்க ஃபேமிலி ஆகட்டும், பக்கத்தில் நெய்பர்ஸ் ஆகட்டும், இல்லை ஒரு சொசைட்டியில் போய் நீங்கள் ஏதாவது பண்ணணும்னாலும் நம்ம வந்து கனெக்ட் பண்ணணும். ஸோ இன்னையிலிருந்து ஒரு மனிதனோட நீங்கள் மீட் பண்ணீங்கன்னா நீங்கள் கேட்டுக்கோங்க, ஹவு கேன் ஐ ஜென்யூன்லி கேர் அபவுட் தி அதர் பர்சன். அந்த பர்சனுக்கு வந்து நான் எப்படி கேர் பண்ண முடியும் அப்படின்னு யோசிங்க. சரியா? அந்த கேர் வந்து நீங்க மனசுல நினைக்க கூடாது, அதை வந்து அவங்களுக்கு காட்டணும். தே ஹாவ் டு ஃபீல் தட் யூ கேர் ஃபார் தெம். சரிங்களா? அதை யோசிங்க. அடுத்தது இது வந்து ராபின் சர்மா, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஆத்தர். இவரோட புக் தான் நான் ஃபர்ஸ்ட் படித்தேன் 2003ல. த மங்க் ஹூ சோல்ட் இஸ் ஃபெராரின்னு ஒரு புக் படித்தேன். அந்த புக் தான் என் லைஃப்பை மாத்துச்சு. நான் அதுக்கப்புறம் தான் நிறைய புக்ஸ் படிக்க ஆரம்பிச்சேன். அப்போ வந்து எனக்கு இங்கிலீஷே தெரியாது. ஒரு டிக்ஷனரி வச்சு தான் ரெஃபர் பண்ணி படித்தேன். அவர் என்ன சொல்றாருன்னா, ஸ்மால் டெய்லி இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் ஓவர் டைம் லீட் டு ஸ்டன்னிங் ரிசல்ட்ஸ். டெய்லி பேசிஸ்ல ஒரே ஒரு சின்ன விஷயம் நீங்க இம்ப்ரூவ் பண்ணணும். இதை வந்து ஒரு இது சொல்லுவாங்க, 1 to the power of 365 வந்து பார்த்தீங்கன்னா 1 தான். இது நிறைய இடத்துல நீங்கள் பார்த்துருப்பீங்க. 1 to the power of 365 இஸ் ஈக்குவல் டு 1. ஆனால் 1.1 to the power of 365 போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 1.1ங்கிறது ஒரு சின்ன சேஞ்ச் தான் நீங்கள் பண்ண போறீங்க. இந்த 1ல இருந்து 0.10 தான் சேஞ்ச் பண்றீங்க. 1.1 to the power of 365 போட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 36 37 வரும். ஸோ அந்த அளவுக்கு உங்களுக்கு மல்டிப்ளை ஆகும். ஒரே ஒரு சின்ன சேஞ்ச் நீங்கள் பண்ணால் போதும். டிரான்ஸ்ஃபர்மேஷன் டஸ் நாட் ரெக்வயர் டிராமாட்டிக் சேஞ்ச் எவ்ரிடே. பெரிய பெரிய விஷயங்கள் மாற்றணுங்கிறது கிடையாது, சின்ன சின்ன சேஞ்சஸ் இருந்தால் போதும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து எக்ஸசைஸே பண்ணுறதுன்னு வச்சுக்கோங்க. டெய்லி ஒரு 5 நிமிஷம் நீங்கள் பண்ணால் போதும். இன்னைக்கு 5 நிமிஷம், நாளைக்கு 6 நிமிஷம், அடுத்த நாள் 7 நிமிஷம். அப்படியே ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ், பட் ரிப்பீட்டட் கன்சிஸ்டன்ட்லி. கன்சிஸ்டன்சி ரொம்ப ரொம்ப முக்கியம். கேன் கிரியேட் எக்ஸ்ட்ராடினரி ரிசல்ட்ஸ். நீங்கள் ஒரே நாள் ஜிம்முக்கு போயிட்டு ஒரு 2 மணி நேரம் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கும் வாரத்தில் 7 நாள் ஜிம்முக்கு போயிட்டு டெய்லி 10 நிமிஷம் 15 நிமிஷம் பண்ணுறதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு. சரிங்களா? ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸ்மால் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பட் ரிப்பீட்டட் கன்சிஸ்டன்ட்லி. எந்த சின்ன விஷயம் பண்ணாலும் கன்சிஸ்டண்டாக ரிப்பீட் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு கேள்வி வந்து, வாட் ஸ்மால் இம்ப்ரூவ்மெண்ட் கேன் ஐ மேக் எவ்ரி டே ஃபார் த நெக்ஸ்ட் 100 days? ஒரு 100 நாள் எடுத்துக்கோங்க. என்னால் என்ன சின்ன சேஞ்சஸ் என்னால் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண முடியும்? நிறைய புக்ஸ் வாங்கி வச்சிருக்கீங்க, எதுவுமே படிக்கலைன்னா டெய்லி ஒரு பேஜ் படிங்க. ஹெல்தியான ஹேபிட்ஸ்க்கு வாங்க.
நிறைய தண்ணி குடிங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வேற ஒரு கிளாஸ்ல அந்த தண்ணியை பத்தி பேசிட்டு இருந்தோம். ஸோ நீங்க வந்து டெய்லியும் வந்து 3 லிட்டர் தண்ணி குடிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் 2 லிட்டர்ஸ் தான் குடிக்கிறீங்க. உங்க ஹெல்த் வந்து ஒரு மாதிரி டீஹைட்ரேட்டாக இருக்கு, ஒரு மாதிரி அன்ஈஸியாவே இருக்குன்னா ஒரு ஒரு 1/2 லிட்டர் தண்ணி சேர்த்து குடிங்க. ஸோ ஸ்மால் இம்ப்ரூவ்மெண்ட் எது எதெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாமே பண்ணிட்டே வாங்க. கண்டிப்பா வந்து அது வந்து ஓவர் டைம், கொஞ்சம் டைம் கொடுத்தீங்கன்னா அது இட் வில் லீட் டு ஸ்டன்னிங் ரிசல்ட்ஸ். நெக்ஸ்ட் ஒன். ஸோ இது முன்னாடியே நம்ம பார்த்தோம். த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் டு ஆஸ்க் இஸ் நாட் வாட் am I கெட்டிங், வாட் am I பிகமிங். ஒரு வேலை செய்யறதுனால என்ன கிடைக்குதுன்னு நீங்க கேட்காம நான் என்னவா மாற போறேன்னு நீங்க கேட்கணும். ஸோ நீங்க வந்து யூ ஹாவ் டு ஷிஃப்ட் யுவர் அட்டென்ஷன் ஃப்ரம் ஒன்லி மெஷரிங் ரிவார்ட்ஸ் டு மெஷரிங் growth. ரிவார்ட்ஸ் என்ன கிடைக்குங்கிறது பார்க்காம அதுலேருந்து நான் எப்படி வளரப் போகிறேன், என்னோட growth எப்படி இருக்க போகுது அப்படின்னு நீங்க கேட்கணும். ஒவ்வொரு தொழிலும், ஒவ்வொரு ரிலேஷன்ஷிப்பும், ஒவ்வொரு சேலஞ்ச் அண்ட் ஒவ்வொரு ப்ராஜெக்டும் உங்களை வந்து ஒரு ஒரு மனிதனை மாற்றிட்டு இருக்கு. நீங்க கேட்க வேண்டிய கேள்வி கரெக்டான கேள்வி. நான் வந்து என்னவா மாறிட்டு இருக்கிறேன் அப்படின்னு கேட்கணும். நம்ம நார்மலா கேட்கறது வந்து இதுல இருந்து எனக்கு என்ன கிடைக்க போகுது, வாட் இஸ் இன் இட் ஃபார் மீ நம்ம கேட்போம் நார்மலா. ஸோ அதை பார்க்காம நான் ஒரு ஒரு ப்ராஜெக்ட் எடுக்கிறேன், இல்லை ஒரு விஷயம் பண்ண போறேன்னா அதுல இருந்து நான் எப்படி மாற போகிறேன், அது வந்து என்னோட லைஃப் வந்து எப்படி பெட்டரா மாத்த போகுது, எனக்கு வந்து அதுல கிடைக்கிற வளர்ச்சி என்ன அப்படிங்கறத நீங்க பார்க்கணும். who am I becoming through the life I am living today? ஓகே. நம்பர் 15. இன்னும் ஒரு 6 quotes இருக்குங்க, எல்லாமே பவர்ஃபுல்லா இருக்கும், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து அலெக்சாண்டர் கிரஹாம் பெல், டெலிஃபோனை கண்டுபிடிச்சவர், இந்த சயின்டிஸ்ட். இந்த கோட் வந்து ரொம்ப பவர்ஃபுல். நீங்க வந்து ஜஸ்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. when one door closes another opens. ஒரு கதவு மூடப்படும் போது இன்னொரு கதவு திறக்கும். அதுதான் இயற்கை நியதி. ஆனா நம்ம என்ன பண்றோம்னா, பட் we often look so long and so regretfully upon the closed door and we don't see the one which has opened for us. ஒரு கதவு மூடிடுச்சு, இன்னொரு கதவு திறந்துருக்குது. ஆனா நம்ம என்ன பண்றோம்னா ரொம்ப நேரம் அந்த மூடப்பட்ட கதவையே நம்ம பார்த்துட்டு இருக்கோம் வித் ரிகரெட். ஐயோ, எனக்கு இந்த வாய்ப்பு போயிடுச்சே, எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி போயிடுச்சே, எனக்கு இந்த வேலை போயிடுச்சே. அதுல ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்றதுனால என்ன ஆகுதுன்னா நம்ம திறந்திருக்கிற கதவை வந்து பார்க்கறது இல்லை, நிறைய டைம் அதில் வேஸ்ட் பண்ணிடுறோம். ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லுங்க இது. ஸோ நீங்க யோசிங்க, ஏதாவது உங்களுக்கு ஒரு தோல்வி வருதோ, ஏதாவது உங்களுக்கு வந்து ஒரு டிசப்பாயின்மெண்ட் வருதோ, ஏதாவது டோர் வந்து உங்களுக்கு க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா அந்த டோரை விட்டுருங்க, அதை ஃபோக்கஸ் பண்ணாம எந்த டோர் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆயிருக்கு அப்படிங்கறத பாருங்க. அதை பார்க்க ஆரம்பிச்சிங்கனாலே உங்களோட நிறைய டைம் சேவ் ஆகும். ஏன்னா அந்த பழைய டோர்ல திரும்பி திரும்பி பார்க்கறதுனால நமக்கு நிறைய டைம் போயிடும். புது டோரை ஓப்பன் பண்ணி அதுக்குள்ள இந்த ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சிங்கன்னா நம்ம வாழ்க்கையை அப்படியே முன்னாடி கொண்டு போயிடலாம். ஸோ இப்போ நீங்க கேட்க வேண்டிய கேள்வி, இப்போவும் எந்த பழைய கதவை வந்து நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க, எந்த புது கதவை நீங்க திரும்பி பார்க்கணும், பழைய கதவை பார்க்கறத விட்டுட்டு எந்த புது கதவை நீங்க பார்க்கணும் அப்படிங்கறத யோசிங்க. இதுவும் வந்து ராபின் சர்மாவோட கோட் தான், எனக்கு ரொம்ப பிடிச்ச கோட். ஆல் சேஞ்ச் இஸ் ஹார்ட் அட் ஃபர்ஸ்ட், மெஸ்ஸி இன் த மிடில் அண்ட் கார்ஜியஸ் அட் தி எண்ட். எந்த மாற்றம் பண்ணாலும் ஃபர்ஸ்ட் நாள் கஷ்டம், நடுவுலையும் கஷ்டம்தான், கடைசியில் தான் அது பிரமாதமா இருக்கும். இப்போ நீங்க ஜிம்முக்கு போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபர்ஸ்ட் நாள் போனீங்கன்னா மசில் எல்லாம் கையங்காலெல்லாம் வலிக்கும். 2 நாள் போனீங்க, 3 நாள் போனீங்க, அதுக்கப்புறம் நீங்க போகவே முடியாது, கையங்காலெல்லாம் வலிக்கும். நடுவுலையும் அந்த மோட்டிவேஷன் எல்லாம் போயிடும். ஏன்னா நீங்க ஒரு விஷயத்தை மாற்றும் போது வந்து காலங்காலமா ஒரு விஷயத்தை நம்ம பழகிட்டோம், திடீர்னு நம்ம அதை வந்து மாற்றும் போது அது வந்து பாடி ஒத்துக்காது, மனசும் ஒத்துக்காது, அதை வந்து கிவ் அப் பண்றதுக்கு தான் பார்க்கும். ஆனா நீங்க ரொம்ப நாள் அது திரும்ப 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 கரெக்டான விஷயங்கள் பண்ணும்போது இட் வில் பிகம் கார்ஜியஸ் அட் தி எண்ட். கடைசியில் எண்ட் ரிசல்ட் வரும்போது உங்களுக்கு ஒரு அழகான பாடி கிடைக்கும், ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஒரு லைஃப் கிடைக்கும். ஸோ சேஞ்ச் ரேர்லி ஃபீல்ஸ் நேட் வென் யூஆர் கோயிங் த்ரூ இட். மாற்றம் வந்து கஷ்டம்தான், இட்ஸ் நாட் கம்ஃபர்டபுள், இட் கேன் பி அன்கம்ஃபர்டபுள், சம்டைம்ஸ் கன்ஃபியூசிங், நிறைய சேலஞ்சஸ் வரும். ஆனால் அந்த ரிசல்ட் வந்து வரும்போது தான் உங்களுக்கு அந்த ரிவார்டு கிடைக்கும். இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன் வர்சஸ் டிலேடு கிராட்டிஃபிகேஷன் சொல்லுவாங்க. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஒரு விஷயம் பண்ணால் உடனே நம்மளுக்கு ரிசல்ட் வரணும்.
இன்னைக்கு ஜிம்முக்கு போனா நாளைக்கே எனக்கு கை மசில் பில்ட் ஆகணும். அந்த மாதிரி நம்ம நிறைய நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அந்த டிலேடு கிராட்டிஃபிகேஷன், ஒரு விஷயம் இன்னைக்கு பண்றோம், என்னால் அதுக்கு உண்டான டைம் கொடுத்து வெயிட் பண்ண முடியுதுன்னா கண்டிப்பா உங்களுக்கு ரிசல்ட்ஸ் கிடைக்கும். அதுதான் இயற்கையோட நியதி. நீங்க ஒரு எஃபர்ட் போறீங்கன்னா கண்டிப்பா அதுக்கு ரிசல்ட் வரும். ஸோ இன்னைக்கு நீங்க கேட்க வேண்டிய கேள்வினா, வாட் சேஞ்ச் am I in the messy middle of and what will help me keep going? இப்போ நீங்க வந்து எந்த மாற்றத்தில் வந்து ஒரு டிரான்சிஷன் ஃபேஸ்ல இருக்கீங்க, அதுல நான் திரும்பி அதே பாதையில நான் கரெக்டா கண்டினியூ பண்ணேன்னா நான் எங்க போய் ரீச் ஆவேன் அப்படின்னு கேட்டுக்கோங்க. ஓகே, 4 கோட்டு தான், முடிச்சிடலாம். 10 நிமிஷத்துல முடிஞ்சிருங்க. இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது ஆல்ரெடி வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். எனிவேஸ், சம் மிஸ்டேக் ஆயிடுச்சு. இட்ஸ் ஓகே. இஃப் யூ ஹெல்ப் எனஃப் பீப்புள், இஃப் யூ ஹெல்ப் எனஃப் அதர் பீப்புள் கெட் வாட் தே வாண்ட், யூ வில் கெட் எவ்ரி திங் யூ வாண்ட். திரும்பி ரீஐட்ரேட் பண்ற மாதிரி நான் வச்சுக்கோங்களேன். இது வந்து ஒரு யூனிவர்சல் மெசேஜ். மேபி 2 டைம் வந்ததுனால நீங்க அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இஃப் யூ ஹெல்ப் எனஃப் அதர் பீப்புள், அடுத்தவங்கள நீங்க ஹெல்ப் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்லி யூ வில் கெட் எவ்ரி திங் யூ வாண்ட். அதோட நான் முடிச்சுக்கிறேன். தென் 18, மார்ட்டின் லூதர் கிங் ஜூனியர், எல்லாத்துக்கும் தெரியும், ஒரு ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். தி அல்டிமேட் மெஷர் ஆஃப் அ மேன் இஸ் நாட் வேர் ஹி ஸ்டாண்ட்ஸ் இன் த மூமெண்ட்ஸ் ஆஃப் கம்ஃபர்ட் அண்ட் கன்வீனியன்ஸ், பட் வேர் ஹி ஸ்டாண்ட்ஸ் அட் த டைம் ஆஃப் சேலஞ்ச் அண்ட் கான்ட்ரவர்சி. ஒரு ஒரு மனிதனுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கிறோம், கன்வீனியண்ட்டாக இருக்கிறோம், அதை வந்து மெஷர் பண்ணாது. எது மெஷர் பண்ணும்னா, ஒரு சேலஞ்சிங் சுச்சுவேஷன், ஒரு கஷ்டமான தருணங்கள், ஒரு பெரிய பெரிய ப்ராப்ளம்ஸ் லைஃப்ல வந்துருச்சு, அப்போ வந்து நீங்க எப்படி நிக்கிறீங்க, அதுதான் வந்து உங்களுக்கு அந்த மெஷர்மெண்ட் கொடுக்கும். கேரக்டர் இஸ் ரிவீல்ட் வென் யூர் டெஸ்டட். நம்ம வந்து ஒரு ஒரு கார்னர்ல ஒரு இது போயிட்டு அப்பதான் நம்மளுக்கு கேரக்டர் தெரியும், நம்மளால நிக்க முடியுதா இல்லையான்ட்டு. வென் யூஆர் டயர்ட், டிசப்பாயிண்டட், ஆங்கிரி, அஃப்ரேட் ஆர் அண்டர் ப்ரெஷர், டிஃபிகல்ட் மூமெண்ட்ஸ் ஷோ வெதர் யுவர் வேல்யூஸ் ஆர் ரியல். இந்த மாதிரி கஷ்டமான தருணங்கள் தான் உங்களோட ட்ரூ கேரக்டர், உங்களோட ட்ரூ நேச்சர் வெளியே வரும். ஸோ நீங்க கேட்டுக்கோங்க, அந்த மாதிரி கஷ்டமான தருணங்கள்ல, லைஃப் வந்து எக்ஸ்ட்ரீம்லி டிஃபிகல்ட் சுச்சுவேஷன்ஸ்ல நான் எப்படி இருக்கிறேன், ஹூ ஆம் ஐ அப்படின்னு கேட்டுக்கோங்க. இந்த கொஸ்டின் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல். கஷ்டமான தருணங்கள்ல நான் எப்படி இருக்க போறேன் அப்படின்னு கேட்டுக்கோங்க. 2 more quotes, after that we'll close. இது வந்து நெல்சன் மண்டேலாவோடது. இட் ஆல்வேஸ் சீம்ஸ் இம்பாசிபிள் அன்டில் இட் இஸ் டன். ஒரு விஷயம் வந்து பண்ணி முடிக்கிற வரைக்கும் அது இம்பாசிபிளாக தான் தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள், 1970s வந்து ஒரு மனுஷன் வந்து, சாதாரண ஒரு ஹியூமன் பீயிங் வந்து 1 மைல் ஓடுறது வந்து 4 நிமிஷத்துக்கு மேல ஆகும். சரிங்களா? 1 மைல் நம்ம வந்து சாதாரண ஹியூமன் பீயிங் அந்த காலத்தில் ஓடணும்னா 4 நிமிஷத்துக்கு மேல ஆகும். ராஜர் பேனிஸ்டர்னு ஒருத்தர் வந்தார். ராஜர் பேனிஸ்டர் இஸ் த ஃபர்ஸ்ட் பர்சன் 4 நிமிஷத்துக்கு கீழே வந்து 1 மைல் ஓடி காட்டினார். அதே மாதிரி தான் இந்த உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து கஷ்டமா தெரியும். ஆனா யாரோ ஒருத்தர் அதை பண்ணி ப்ரூவ் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அது ரொம்ப ஈஸி ஆயிரும். அதுக்கப்புறம் இப்போ இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ராஜர் பேனிஸ்டரோட கம்பேர் பண்ணீங்கன்னா, இப்போ சாதாரண ஒரு ஸ்கூல்ல இருக்கிற ஒரு அத்லீட்டே வந்து அந்த 4 நிமிஷத்துக்கு கீழே ஓட முடியும். ஸோ இந்த ஹியூமன் ரேஸ் வந்து அப்படிதான் எவால்வ் ஆகுது. இப்போ வந்து நம்ம எலான் மஸ்க் சொல்றோம், மார்ஸ்க்கெல்லாம் மனுஷன் போக முடியாது. அந்த காலத்தில் சொல்லியிருப்போம், இந்த மாதிரி ஃப்ளைட் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சொல்லியிருப்போம், அந்த ஆல் ஆலிவர் அண்ட் வில்பர் ரைட் நம்ம என்ன சொல்லுவோம், எவனோ பைத்தியக்காரங்க, மனுஷங்களால எப்படி பறக்க முடியும் அப்படின்னு எல்லாம் யோசிச்சிருப்போம் கீழே இருந்து பார்க்குறவங்க. ஆனால் அதை ப்ரூவ் பண்ணாங்க அவங்க. அதை ப்ரூவ் பண்ணி ஃப்ளைட்டை கண்டுபிடிச்சாங்க. இன்னைக்கு வந்து லட்சக்கணக்கான மக்கள், கோடிக்கணக்கான மக்கள் ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணுறாங்க. அதே மாதிரி இப்போ வந்து நம்ம மார்ஸ்க்கெல்லாம் நம்ம எப்படி போக முடியும்னு யோசிக்கலாம். ஆனால் ஒருத்தர் அதுக்காக வேலை பண்ணிட்டு இருக்காரு, எலான் மஸ்க், அவங்க டீம், அந்த மாதிரி சயின்டிஸ்ட் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ மெனி அச்சீவ்மெண்ட்ஸ் லுக் இம்பாசிபிள் பிஃபோர் சம்மன் ப்ரூவ்ஸ் they can be done. Do not confuse I have not done it yet with I cannot do it. நம்மளால தான் இது வரைக்கும் பண்ணல, தட் டசன்ட் மீன் ஐ கேனாட் டூ இட். நம்மளால முடியாதுன்னு கணக்கு போட்டுக்க கூடாது. நம்ம என்ன சொல்லணும்னா, இது வரைக்கும் நான் என்னால் பண்ண முடியல, இனிமே என்னால் பண்ண முடியும். ஒன்று பண்ணவே முடியாதுன்னு கணக்கு எடுத்துக்க வேண்டாம். ஸோ நீங்க கேட்டுக்கோங்க, வாட் வுட் ஐ அட்டெம்ப்ட் இஃப் ஐ ஸ்டாப் ட்ரீட்டிங் இம்பாசிபிள் as a ஃபைனல் ஆன்சர். எதுவுமே இம்பாசிபிள் இல்லைன்னா என்ன நீங்க பண்ணுவீங்க, என்ன அட்டெம்ப்ட் பண்ணுவீங்க, அதை பத்தி கேளுங்க. லாஸ்ட் ஒன்,
ஏபிஜே அப்துல் கலாம் சொல்றது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சவர். ஏபிஜே அப்துல் கலாம் வந்து ஒரு சாதாரணமாக ஒரு ஒரு ராமேஸ்வரம்ங்கிற ஒரு சின்ன கிராமத்தில் பிறந்து ஒரு பெரிய சயின்டிஸ்ட் ஆகி நம்ம கண்ட்ரிக்கு வந்து ஒரு பிரசிடென்ட்டாகவும் இருந்திருக்காரு. ஸோ ஐயா என்ன சொல்றாருன்னா, சக்சஸ் இஸ் நாட் பர்மனன்ட் அண்ட் ஃபெயிலியர் இஸ் நாட் ஃபைனல். நெவர் ஸ்டாப் ஒர்க்கிங் ஆஃப்டர் சக்சஸ் அண்ட் நெவர் ஸ்டாப் ட்ரைங் ஆஃப்டர் ஃபெயிலியர். ஒரு வெற்றி கிடைச்சதுன்னா அது வந்து பர்மனெண்ட்டாக கிடையாது. இன்னைக்கு கிடைக்கக்கூடிய வெற்றியை வந்து நாளைக்கு இல்லாமல் போகலாம். அதே மாதிரி ஒரு தோல்வியும் வந்து ஃபைனல் கிடையாது. இன்னைக்கு வந்து ஒரு விஷயத்தில் நீங்கள் தோத்து போயிட்டீங்கன்னா தட் டசன்ட் மீன் தட் இஸ் ஓவர். ஸோ ஒரு வெற்றி கிடைச்சதுக்கு அப்புறம் நெவர் ஸ்டாப் ஒர்க்கிங் அப்படின்னா வெற்றி கிடைச்சதுக்கு அப்புறமும் தினமும் மறுபடியும் நீங்கள் பண்ணிட்டே இருக்கணும். அதே மாதிரி ஒரு தோத்து போனதுக்கு அப்புறமும் யூ ஷுட் நாட் ஸ்டாப் ட்ரையிங். சக்சஸ் கேன் டிஸப்பியர் இஃப் யூ பிகம் கம்ப்ளேசன்ட். நம்ம வந்து ஒரு கம்ப்ளேசன்ட் மனநிலை போதும் நமக்கு அப்படின்னு விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளோட வெற்றி வந்து சம்டைம்ஸ் காணாம போயிடும். அண்ட் ஃபெயிலியர் கேன் பிகம் யூஸ்ஃபுல் இஃப் வி கீப் லேர்னிங். ஒரு தோல்வியும் கூட நம்மளுக்கு ஒரு படிக்கட்டு மாதிரி தானே. தோல்வி 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 தோல்வி, கடைசியில தான் வெற்றி. இப்போ வந்து பெரிய பெரிய அச்சீவ்மெண்ட்ஸ் எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பெரிய பெரிய ஒலிம்பிக் சாம்பியன்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, கடைசியில் ஒரு நாள் ஒலிம்பிக் கோல்டு மெடல் அடிக்கிறாங்கன்னா அதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட ஃபெயிலியர்ஸ் அவங்க லைஃப்ல பார்த்துருப்பாங்க. அதெல்லாம் ஃபெயிலியர் 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 ஓவர் கம் பண்ணி கடைசியில தான் வந்து அவங்க சக்ஸஸ் பண்றாங்க. ஸோ த ரைட் ரெஸ்பான்ஸ் டு சக்ஸஸ் இஸ் கண்டினியூட் growth. த ரைட் ரெஸ்பான்ஸ் டு ஃபெயிலியர் இஸ் கண்டினியூட் எஃபர்ட். ஸோ தோல்வி வந்தால் கண்டினியூஸாக நீங்கள் எஃபர்ட் போடணும். சக்ஸஸ் வந்தாலும் கண்டினியூவாக நம்ம அந்த growth வளர்ச்சி பாதையில் நம்ம தொடர்ந்து போகணும். ஸோ ஹவு வில் ஐ ரெஸ்பாண்ட் டு போத் சக்ஸஸ் அண்ட் ஃபெயிலியர் வித்தவுட் ஸ்டாப்பிங் மை growth? ஸோ இந்த கேள்வி வந்து ஒரு வெற்றிக்கும் தோல்விக்கும் நான் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ண போறேன் வித்தவுட் ஸ்டாப்பிங் மை growth? ஸோ இதோட நம்மளோட ஒண்டர்ஃபுல் 20 கோட்ஸ் முடிஞ்சதுங்க. ஆல்மோஸ்ட் 48 நிமிஷம் ஆயிடுச்சு. 8 மணிக்கு ஆரம்பிச்சோம். ஸோ கடைசி ஒரு 10 மினிட்ஸ் நான் உங்களுக்கு டைம் கொடுக்குறேன், ரெஃப்ளெக்ஷனுக்காக கொடுக்குறேன். சரிங்களா? நீங்க நோட் பண்ண வேண்டியது வந்து, எந்த கோட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, உங்க மனசை டச் பண்ற மாதிரி ஏதாவது ஒரு கோட் இருந்திருக்கும், அது எந்த கோட் அப்படின்னு நீங்க ஷேர் பண்ணலாம். என்ன காரணத்துக்காக அந்த கோட் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நீங்க ஷேர் பண்ணலாம். இந்த கோட்னால என்னோட லைஃப் வந்து நான் எப்படி மாற்ற போறேன்னு நீங்க சொல்லலாம். நீங்க சொல்லணும் கூட அவசியம் இல்லை, உங்க நோட் புக்ல எழுதிக்கோங்க. ஸ்டார்டிங் டுமாரோ இந்த கோட்னால நான் இந்த விஷயங்களை நான் மாற்ற போறேன் அப்படின்னு சொல்லி எழுதிக்கோங்க. எழுதுறது வந்து ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல். நீங்க ஒரு எழுதுறது வந்து ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு கமிட்மெண்ட் கொடுக்குற மாதிரி தான். ஸோ ஐ வில் ஸ்டாப் மை ஸ்கிரீன் ஷேரிங். ஹாப்பி டு see so many people. ஆல்மோஸ்ட் ஒரு 31 பேர் இருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் இவ்வளோ நேரம் இருந்ததுக்கு. ஹோப்ஃபுல்லி இந்த லாஸ்ட் ஒரு 45 மினிட்ஸில் நான் ஷேர் பண்ண கோட்ஸில் உங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல விஷயம் உங்களுக்கு மனசில் பட்டிருக்கும். ஏதாவது ஒரு கோட் வந்து உங்களை டீப்பாக இம்பாக்ட் பண்ணியிருக்கும். அந்த கோட் என்னன்னு பாருங்க. உங்கள் லைஃப்பில் இத்தனை நாள் ஏதாவது ஒரு தேடல் இருந்திருக்கும் இல்லையா, அந்த தேடலுக்கு உண்டான விடை வந்து அந்த கோட்டில் தான் இருக்குன்னு அர்த்தம். ஸோ அதை கண்டுபிடிங்க, அந்த கோட்டை பிடிங்க, ஸ்டெப் எடுத்து வைங்க, நாளைக்கே களத்தில் இறங்குங்க, தட்டி தூக்குங்க. 20th கோட். சூப்பர். ஸோ நீங்கள் வந்து உங்களோட ரெஃப்ளெக்ஷன்ஸ் ஷேர் பண்ணலாம். இந்த கடைசி ஒரு 45 மினிட்ஸ் உங்களுக்கு என்ன லேர்ன் பண்ணீங்க, உங்களுக்கு என்ன பிடிச்சிருந்தது, என்ன பிடிக்கல, எல்லாமே சொல்லலாம். ஃபர்ஸ்ட் கோட், ஸ்டாப் லுக்கிங் அட் த பாஸ்ட். ஆமாம், அதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சது தான். பழைய கதவை வந்து பார்த்துட்டே இருந்தோம்னா நம்ம புதிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்கு வந்து வழியெல்லாம் போயிடும். தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் கோட். ஓகே. பி த சேஞ்ச் தட் யூ வாண்ட் டு see in the world. ஓகே, சூப்பர். வெரி வெரி ப்ரௌட் ஆஃப் ஆல் ஆஃப் யூ. ஏன்னா ஒரு சண்டே வந்து இந்த மாதிரி ஒரு லேர்னிங் ஸ்பெண்ட் பண்ணுறவங்க வந்து ரொம்ப மக்கள் கிடையாது. நிறைய மக்களுக்கு வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நிறைய பேர் டிவி பார்த்துட்டு இருப்பாங்க, நிறைய பேர் வந்து ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது ஓகே, பட் தேவையில்லாமல் ரீல்ஸ் ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் ஒரு growthக்காக ஒரு வளர்ச்சி பாதையை தேடி ஒரு ஒரு விஷயம் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கீங்க இல்லையா? ஐ எம் வெரி வெரி ப்ரௌட் ஆஃப் ஆல் ஆஃப் யூ. ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்க, ஒரு நிமிஷம். ஃபர்ஸ்ட் கோட் காஞ்சனா மாலா 13 and 20th கோட். ஓகே. சுமித்ரா மேடம் என்ன சொல்றாங்கன்னா, வாட் கேன் ஐ டூ டு ஹெல்ப் சம் ஒன் டுடே? சூப்பர், ஃபென்டாஸ்டிக். எல்லாம் பயங்கர ரெஃப்ளெக்ஷனாக இருக்கு. ஸ்மால் டெய்லி இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் ஓவர் டைம் லீட் டு ஸ்டாண்டிங் ரிசல்ட். சங்கர் சார், ஓகே, தேங்க்யூ சார். லோகேஷ் சார் என்ன சொல்றாங்கன்னா, ஸ்மால் கன்சிஸ்டன்சி டெய்லி லீட்ஸ் டு growth. சூப்பர், தேங்க்யூ. ரெக்கார்டிங் இருக்குங்க, கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ மிஸ்டர் முத்துமாணிக்கராஜ். தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் மாற்றம். இன்கேஸ் நீங்கள் வந்து மாற்றம் இந்த ப்ரோக்ராம்ஸ்க்கு வந்து புதுசாக வந்திருக்கீங்கன்னா, நீங்கள் வந்து எங்களோட ஜேர்னியில் எப்படியே தொடரலாம். இந்த மாதிரி மந்த்லி ஒரு 2-3 மாஸ்டர் கிளாஸ் பண்ணுவோம்.
இங்கே இருக்கிற சண்முக பிரியா வந்து எங்களோட கோச் ஃப்ரம் நெதர்லாண்ட்ஸ், அவங்களும் மாற்றமோட ஒரு குரூப் தான். பிரியா, நீங்கள் ஏதாவது இஃப் யூ வாண்ட் ஆட் யூ கேன் ஆட். ஹாய் சதீஷ். நாங்க ரெண்டு பேரும் இவ்வளவு நேரம் வேற ஒரு செஷன்ல 2 hours இருந்துட்டு we are just continuing. So that shows the dedication of Satish also. He attended my session for 2 hours. அதை முடிச்சுட்டு டைரக்டா இந்த செஷன் அவர் டெலிவர் பண்ணிருக்காரு 1 hour. ஸோ நீங்க எல்லாரும் அவருக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். இஸ் parallelly a learner and a teacher, because every teacher is a learner. That is the first thing. இன்னும் எல்லாரும் ஒரே டைம்ல தெரிஞ்சவங்க எதுவுமே கிடையாது. ஒவ்வொருத்தருக்கு தெரிஞ்சதை ஷேர் பண்ணும்போது தான் we get multiple fold. I really thoroughly enjoyed Satish in all the 20 quotes. I wrote all 20 of them. நான் ஷேர் பண்ண மாதிரி you don't have to be great to get started, but you have to get started to be great by Jim Rohn. That's my favorite, because sometimes personally I'll get stuck into the perfectionist loop. எல்லாம் பெர்ஃபெக்டா இருந்தா தான் நான் அதை பண்ணணும்னு சம்டைம்ஸ் நான் நினைச்சிட்டே இருப்பேன். அதனாலேயே அந்த ப்ராக்ரஸ் பண்ணாமலே டிலே ஆயிட்டே இருக்கும். இட்ஸ் நாட் அபவுட் எவ்ரி திங் டு பி பர்ஃபெக்ட். நீங்க சொன்ன மாதிரி ஒரு ஜிம்முக்கு எல்லா எக்யூப்மெண்ட்ஸ் வாங்கி வச்சு எல்லாம் இருந்தா தான் நம்ம பண்ணணும்னு கிடையாது. நம்ம பாடி வெயிட்டை யூஸ் பண்ணியே நம்மளோட வெயிட் ட்ரைனிங் பண்ண முடியும், ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி நான் ஐ லேர்ன்ட். அண்ட் தென் ஆஃப்டர் ஐ ஸ்டார்டட் டூயிங் இட், தென் ஐ ரியலி சா த டிஃபரன்ஸ். அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா எவ்ரி மந்த் ஐ இன்வெஸ்டட் இன் பையிங் ஸ்மால் எக்யூப்மெண்ட்ஸ் டு டூ த ஜிம்மிங். அதுக்கு முன்னாடி அது ரொம்ப ஓவர்வெல்மிங்கா இருக்கும். ஸோ சம்டைம்ஸ் டேக் த ஃபர்ஸ்ட் ஸ்மால் ஸ்டெப். அந்த ஒரு ஸ்டெப் வந்து அப்படியே ஒவ்வொரு மடங்கா இன்க்ரீஸ் ஆயிட்டே வரும். ஸோ தட்ஸ் மை ஃபேவரட் கோட் ஐ வாண்டட் டு ரெஃப்ளெக்ட் ஆன் சதீஷ். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. நிறைய பேர் மறுபடியும் மெசேஜ் போட்டிருக்காங்க. ஸ்டார்ட் டு பிகம் கிரேட், அதான் நீங்கள் போட்டது. ஓகே, wonderful session. Each quote was so unique and everyone should continue. Giving genuine care to others will make us important. சுமித்ரா அக்கா சொல்கிறாங்க. தேங்க்யூக்கா. ஸ்டார்ட் வேர் யூ ஸ்டாண்ட், எங்கே இருக்கிறீங்களோ அங்கே ஆரம்பிக்கணும் மறுபடியும் சொல்கிறாங்க. பகத் ஈஸ்வரி சொல்கிறாங்க டேக்கிங் ரிஸ்க் வேர் ஐ எம் டூயிங் ஸ்மால், எங்கே வந்து ஸ்மாலாக ப்ளே பண்ணுறீங்க பாருங்கள். சூப்பர். சேம் கோட் மேம் மென்ஷன்ட் இஸ் ஒன் இஸ் மை ஃபேவரட் கோட். யா, சூப்பர். மெர்சி சிஸ்டர், தேங்க்யூ. கோவிந்தராஜன் சார் சொல்கிறாரு கன்சிஸ்டன்ட் இம்ப்ரூவ்மெண்ட் ரிசல்ட்ஸ் இன் ஒண்டர்ஃபுல் ஸ்டார்ட். கீப் ஹெல்பிங் அதர்ஸ், யூ வில் earn வாட் யூ வாண்ட். யா, நம்ம அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணால் போதும், நம்ம லைஃப்பில் எல்லாமே தானாக வந்து சேர்ந்துடும். தேங்க்யூ. இஃப் யூ ஹெல்ப் அதர்ஸ் டு க்ரோ, யூ வில் பி ஹெல்ப்ட் இன் ஆல் த வேஸ். எக்ஸாக்ட்லி, சூப்பர், ஃபென்டாஸ்டிக். ஸோ என்னோட டைம் கமிட்மெண்ட் ஆல்மோஸ்ட் நான் கீப் அப் பண்ணிட்டேன். 1 hourக்குள்ளேயே ஆல்மோஸ்ட் முடிஞ்சது. இன்கேஸ் நீங்கள் வந்து நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன்னா, மாற்றம் இன்கேஸ் நீங்கள் யாராவது புதுசாக வந்திருக்கீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் பேர் நான் வந்து புது பேர்ஸ்லாம் பார்க்குறேன். ஃபார் எக்ஸாம்பிள் லோகேஷ் புதுசாக வந்திருக்காங்க, மெர்சி மேடம், பகத் ஈஸ்வரி, இவங்க எல்லாமே இந்த மாற்றம் ப்ரோக்ராம்ஸ் புதுசாக வந்தவங்க. இன்கேஸ் நீங்கள் கண்டினியூ பண்ணோம்னா மாஸ்டர் யுவர் மைண்ட் அப்படின்னு ஒரு குரூப் இருக்குதுங்க. அந்த குரூப்பில் ஆட் ஆயிக்கோங்க. நான் அந்த குரூப்போட லிங்க் வந்து எல்லா இடத்துலையும் நான் போடுறேன். ஏதோ ஒரு குரூப்பில் இருந்தால் நீங்கள் இப்போ ஜாயின் பண்ணியிருக்கீங்க. மாஸ்டர் யுவர் மைண்டு தான் எங்களோட பேஸ் குரூப். இப்போ அதுக்கு வந்து நீங்கள் எதுவும் பே பண்ண வேண்டியதில்லை. இட்ஸ் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். என்ட்ரி வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான். இந்த மாதிரி வீக்லி செஷன்ஸ் இருக்கும், மந்த்லி 3 செஷன்ஸ் அது மினிமம் இருக்கும், நீங்கள் அட்டன் பண்ணலாம். ஸோ அங்கே ஜாயின் பண்ணுன்னா நான் உங்களுக்கு வந்து அந்த குரூப்பில் மெசேஜ், அந்த குரூப்போட லிங்க் போடுறேன். நீங்கள் வந்து அதில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸ்டே வித் அஸ் ஆல்வேஸ். ஏதாவது இது வந்து ஒரு ரொம்ப பெரிய பாசிட்டிவ் குரூப்புங்க இது. நம்ம வந்து நிறைய வாட்ஸ்அப் குரூப்ஸில் பாட்டில் இருப்போம். ஒரு சில மக்கள் வந்து 100 குரூப், 200 குரூப், ஒர்க் குரூப், ஃபேமிலி குரூப், ஃப்ரெண்ட்ஸ் குரூப், அந்த மாதிரி ஏகப்பட்ட குரூப்பில் இருப்பீங்க. ஆனால் எல்லா குரூப்லையும் உங்களுக்கு வந்து எப்போவுமே ஒரு பாசிட்டிவான விஷயம் தான் வரும்னு சொல்ல முடியாது. இது வந்து ஒரு ஒரு எக்ஸ்ட்ரீம்லி பாசிட்டிவ் குரூப்பான பீப்புள், நேர்மறையான எண்ணங்களோட இந்த குரூப் நம்ம இன்டென்ஷனோட ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். அதனால் நேர்மறையான சிந்தனைகள், உங்கள் லைஃப்க்கு தேவையான மோஸ்ட்லி எல்லா விதமான லெசன்ஸ் இந்த குரூப்பில் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஸ்டே இன் த குரூப் அண்ட் ஆல்வேஸ் என்ஷூர் தட் உங்களால் மெடிடேஷன் கிளாஸ் முடிஞ்சோன்னா மெடிடேஷன் அட்டன் பண்ணுங்கள். டெய்லி காலையில் 5:55க்கு கடைசி 375 days வித்தவுட் மிஸ்ஸிங் அ சிங்கிள் டே வி ஆர் டூயிங். மார்னிங் அண்ட் ஈவினிங் பண்ணிகிட்டே இருக்கோம். ஸோ அதுலேயும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். நிறைய மக்களுக்கு வந்து அந்த ஒரு மெடிடேஷன்னால மட்டும் நிறைய சேஞ்சஸ் இருக்கிறவங்களும் இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சங்கர் சார்லாம் இருக்காரு, ரொம்ப எக்ஸ்ட்ரீம்லி கன்சிஸ்டன்ட். அடிக்கடி சொல்லுவேன், ராகுல் டிராவிடுக்கு வந்து பக்கத்து வீடுங்க அவர் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ அந்த மாதிரி நிறைய மக்கள், இன்ஸ்பைரிங் பீப்புள் இருக்காங்க இந்த குரூப்பில். ஸோ யூ கேன் கண்டினியூ டு லேர்ன். ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்குங்களா? யாருக்காவது கேள்வி இருந்ததுன்னா சொல்லுங்கள். ஹாப்பி டு ஆன்சர்.
சதீஷ், மீன்வைல் அந்த 18th கோர்ட் யார் சொன்னதுன்னு மட்டும் சொல்ல முடியுமா? நான் அந்த நேம் எழுதல. The ஒரு செகண்ட். character gets revealed during the hard times. அதுதான் அதோட மெசேஜ். மார்ட்டின் லூதர் கிங் ஜூனியர். ஓகே. சூப்பர். ஸோ உங்களுக்கே அந்த பாசிட்டிவிட்டி தெரிஞ்சிருக்கும் இன்னைக்கு ஒரு ப்ரோக்ராம் நம்ம அட்டன் பண்ணதுனால. ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு சப்போர்ட்டிவ் கம்யூனிட்டியில் இருந்தீங்கன்னா உங்கள் growth வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. ஏன்னா நீங்கள் வந்து நிறைய இடங்களுக்கு போய் நிறைய விஷயங்கள் புக்ஸ் எல்லாம் படிக்கிறதுக்கு கூட உங்களுக்கு நேரம் இருக்காது. நாங்கள் என்ன பண்ணுறோம்னா நாங்கள் இதுக்காகவே இருக்கோம். இந்த மாதிரி நிறைய புக்ஸ் வாங்கி படித்து நிறைய விஷயங்களை கேட்டு நல்ல நல்ல விஷயங்கள் கேட்டு அதெல்லாம் சேர்த்து தொகுத்து உங்களுக்கு வந்து கொடுக்கணுங்கிறது தான் எங்களோட ஆசை. சரிங்களா? தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட். Knowing is not doing. Ultimate quote for bringing change in life. Absolutely. Yeah, correct. சங்கர் சார் மறுபடியும் போட்டிருக்காரு. கஜலட்சுமி மேடம் போட்டிருக்காங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார் மிஸ்டர் ஸ்ரீனிஷ் பிரணேப். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங். வாட் எவர் யூ வாண்ட் டு சேஞ்ச் டூ இட் டுடே. இட் இஸ் ஆல்வேஸ் இம்பாசிபிள் அண்ட் திஸ் பி டன். If nobody has done, you can do it. If there is not path, tread a way that becomes a path. Super, sir. Thank you. Very inspiring. ஸோ யாராவது ஏதாவது ஷேர் பண்ண விரும்புறீங்களா? ஒரு 2 மினிட்ஸ்ல முடிச்சலாம். 8:58. ஒரு 2-3 நிமிஷத்துல யாராவது பாசிட்டிவான விஷயங்கள் இந்த ப்ரோக்ராம் எனக்கு கிடைச்சிருந்ததுன்னு யாராவது அன்மியூட் பண்ணி சொன்னீங்கன்னா ஐ வில் பி வெரி வெரி ஹாப்பி. உங்களோட வாய்ஸ் எல்லாம் கேட்டுக்கலாம். சொல்லுங்க மெர்சி சிஸ்டர். குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் டு ஆல். ஆக்சுவலாக நீங்கள் இந்த செஷன் இருக்குன்னு நான் பெண் சக்தியில் இந்த சுதந்திர தின விழா அப்போ தான் ஜாயின் ஆனேன். ஸோ தொடர்ந்து இதில் ஒரு மாற்றம் கம்யூனிட்டின்னு ஒன்று இருக்குது, நீங்கள் வாங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ நான் மறந்துட்டேன். ஆக்சுவலி காலையிலேருந்து ஈவினிங் விஸ்வநாதன் அண்ட் சன்ஸ் படத்துக்கு போகலான்னு கூட நாங்கள் பிளான் பண்ணோம். பட் இன்னைக்கு இந்த ப்ரோக்ராம் இருக்குன்றதுனாலே நான் இன்னைக்கு அந்த படத்துக்கு வரல, வேண்டாம், நான் அதை விட முக்கியமான ஒரு ப்ரோக்ராம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதனால இப்போ எங்க சாருவே வரும்போது அவரும் இதை கேட்டுட்டே இருந்தாரு. நான் வச்சு கேட்டுட்டு இருந்தேன். ஏன்னா எப்ப பாரு இவர் என்ன சொல்லிட்டே இருப்பாரு. எப்ப பாரு ஏதாவது ஒன்று லிசன் பண்ணிட்டு, இப்ப ஃப்ரீயா தான் கொஞ்ச நேரம் இரேன், ரிலாக்ஸா தான் இரேன் அப்படின்னு சொல்லுவாரு. பட் அதை தாண்டி ஏதாவது ஒரு லேர்னிங் இருந்துகிட்டே இருக்கணும் அப்படின்னு நான் நினைப்பேன். என்னோட ஏஜ் 43. இப்ப கூட இந்த மாதிரி இன்னும் 20 கத்துக்க ஆரம்பிச்சிருந்த ஒரு கைடன்ஸ் கிடைச்சிருந்திருந்தா இன்னும் நம்ம பெரிய லெவல் போயிருந்திருக்கலாம். பட் அதேதான். பட் வயசுங்கிறது ஜஸ்ட் நம்பர். அதை தாண்டி ஒரு மாற்றத்துக்கான ஒரு வாய்ப்பு எங்க இருந்தாலும் லேர்னிங் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப நான் இம்பார்ட்டன்ட் கொடுக்கறது உண்டு. அந்த மாதிரி இந்த செஷன் இன்னைக்கு நான் அட்டன் பண்ணேன். ரொம்ப சூப்பரா இருந்தது. நிறைய விஷயங்கள் எப்பவுமே நீங்க நினைக்கிற மாதிரி தான் நானுமே ஏதாவது ஒரு பண்ணணும்னா நம்ம முதல்ல அதை பெர்ஃபெக்ட் ஆயிட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிற ஒரு மனநிலை. அது முடியவே முடியாது, கடைசி வரை அதை செய்யவே முடியாது. ஸோ எங்க நம்ம நிக்கிறோமோ அந்த இடத்துல இருந்து அதை ஸ்டார்ட் பண்ணணும்னு சொன்ன அந்த நிறைய கோர்ஸ் எல்லாமே சூப்பர் இருந்தாலும் அது ரொம்பவே இருந்தது. அதே போல அந்த ரிஸ்க் எடுக்கிறதுங்கிற ஒரு விஷயம், இன்னைக்கு ரிஸ்க் எடுக்காம இருக்கிறது தான் மிகப்பெரிய ஒரு ரிஸ்க் அப்படின்னு சொன்ன அந்த ஒரு விஷயம், இதெல்லாம் தான் இன்னைக்கு இருக்கிற. ஏன்னா எல்லாருமே பயப்படுறாங்க. ஒரு சின்னோண்டு ரிஸ்க் எடுக்கிறது கூட ரொம்ப பயப்படுறாங்க. நம்ம குழந்தைங்களுக்கு எப்ப அதை நம்ம சொல்லித் தர போறோம்? ஸோ அதனால இந்த மாதிரியான விஷயங்கள் இது நான் லேர்ன் பண்ணிக்கிறது எல்லாமே எங்கேயோ ஏதோ ஒரு வகையில எனக்கு கிடைக்காம போன அந்த கைடன்ஸை என்னோட குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லாம நம்ம பார்க்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ்க்கு, நம்ம போகக்கூடிய இடங்கள்ல இருக்கக்கூடிய, நம்ம ஒரு குழுவில் இருக்கோம், ஒரு சர்ச்சுக்கு போறோம், அங்க இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு இதெல்லாம் நம்ம கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஒரு ஆறுதல், ஒரு மனசுல ஒரு எண்ணமும் தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கு. ஸோ அதனாலதான் நான் இந்த எல்லாமே ஒரு ஆர்வமா லேர்ன் பண்ணிட்டு இருக்கேன். மாற்றம் அப்படிங்கிறது நம்மள இருந்து முதல்ல ஆரம்பிக்கணும். அதுக்கப்புறம் அது சமுதாயத்துக்கு கொண்டுட்டு போவோம். இந்த கம்யூனிட்டியில இணைஞ்சது மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி. தேங்க்யூ ஸோ மச் டு கிவிங் திஸ் கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி சார். தேங்க்யூ டு ஆல். இதை இனிஷியேட்டிவ் எடுக்கிற எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். உங்களோட சேர்ந்து இந்த திரைக்கு பின்னால் இருந்து நிறைய பேர் உழைப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாருக்குமே ஃப்ரம் த ஹார்ட்ல இருந்து தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். தேங்க்யூ சிஸ்டர். இட் இஸ் ஆல்மோஸ்ட் மேட் மை டே. தேங்க்யூ. உங்க பாசிட்டிவ் கமெண்ட் வந்து அப்படியே ஒரு என்ன சொல்றது, ஐ கேனாட் எக்ஸ்பிரஸ் மை ஃபீலிங்ஸ். தேங்க்யூ ஸோ மச். ஐ ஃபீல் ஸோ ஹாப்பி. தேங்க்யூ மெர்சி சிஸ்டர். தேங்க்யூ. வேற யாராவது ஷேர் பண்றீங்களா? லாஸ்ட் ஒன் ஷேர் அண்ட் வில் க்ளோஸ். 9:09 ஆயிடுச்சுங்க. எல்லா கோட்டும், ஆல் த கோட்ஸ் எல்லாமே நல்லா அருமையாக இருந்தது சார். ஆக்சுவலி ஈச் அண்ட் எவ்ரி திங் ஆஸ் யூ செட் நோ, லைக் யூ ஹேவ் டு டேக் ஆக்ஷன். அதில் தான் நம்ம யூ ஹேவ் டு பிளான் இட் அவுட் அண்ட் டூ இட். தேங்க்யூ. சூப்பர். ஃபார் ஷேரிங். தேங்க்யூ ஸோ மச். ஸோ எல்லோருக்கும் நன்றி. தேங்க்யூ பிரியா ஃபார் ஜாயினிங் ஃப்ரம் நெதர்லாண்ட்ஸ் அண்ட் சங்கர் சார். ஒரே ஒரு ரெக்வெஸ்ட், நான் முதலே ஃபோட்டோ எடுத்துருக்கலாம். இன்கேஸ் உங்களால் கேமராவில் வர முடிஞ்சதுன்னா ஒரே ஒரு
கேமராவில் மட்டும் ஆன் பண்ணுங்க. ஒரே ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்துக்கிறேன். இந்த மெமரி வந்து ரொம்ப நாளைக்கு இருக்கும். தேங்க்யூக்கா. ரெடியாக நிறைய பேர் இருக்கீங்க. இட்ஸ் ஓகே. எந்த பேக்ரவுண்ட் இருந்தாலும் பரவாயில்ல, எந்த ட்ரெஸ் போட்டிருந்தாலும் பரவாயில்ல. நோ, டோன்ட் வரி. தேங்க்யூ சிஸ்டர்ஸ். சூப்பர். உங்க எல்லாத்தையும் பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இவ்வளோ நேரம் உங்க ஃபேஸ் எல்லாம் காட்டாமே எங்களை கேட்டு இருந்திருக்கீங்க. வெரி நைஸ். பா, என்ன இன்ஸ்பைரிங்கா இருக்கு எல்லாத்தையும் பார்க்கறதுக்கு. ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்க, எந்தெந்த ஊர்ல இருந்து எங்கெங்க இருந்து எந்த so many different type of people from different background இந்த ஒரு இடத்துல இணைஞ்சு வந்திருக்கோம். இதெல்லாம் ஒரு கடவுளோட சக்தி தாங்க. தேங்க்யூ. ஒரு ரெடிங்களா? இப்படி ஏதாவது ஒரு சிம்பிள் வச்சுக்கோங்க. ரெடியா இருந்துக்கும் போது சொல்லுங்க. எல்லாம் ரெடினா ஒரு போட்டோ எடுத்துறேன். ரெடியா? எவ்ரிபடி ரெடி? தேங்க்யூ. 3 போட்டோ எடுத்துட்டேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. Thank you, sir. வாழ்க வளமுடன். தொடர்ந்து ப்ரோக்ராம்ல அணைஞ்சிருங்க. எனி டைம் உங்களுக்கு எனி ஹெல்ப் உங்களுக்கு வேணுனாலும் ஐ எம் ஆல்வேஸ் அவைலபிள். என்னோட நம்பர் உங்ககிட்ட இருக்கு. ஐ எம் லைஃப் கோச், ஹெல்பிங் அதர் பீப்புள். அதுதான் என்னோட ப்ரொஃபஷனாக ஆயிடுச்சு இப்போ. தேங்க்யூ ஸோ மச். ஐ ஃபீல் ஸோ கிரேட்ஃபுல், ஸோ பிளஸ்ட். இந்த ஒரு சண்டே வந்து ஒரு பிரமாதமான ஒரு மனநிறைவோடு முடிச்சுட்டு நான் தூங்க போகிறேன்னு ஒரு மனநிறைவோடு போகிறேன். தேங்க்யூ ஸோ மச். காட் பிளஸ் யூ. வாழ்க வளமுடன். அகெயின் டேக் கேர். தேங்க்யூ. Thank you, sir. Thank you. Yeah, God bless you all. தேங்க்யூ. Thank you. வாழ்க வளமுடன். Bye. பாய். Thank you.